ஐப்பசியில் ஓணம் அவிட்டம் சதயம் இவை ஒப்பிலவானார்கள் உலகத்தீர் எப்புவியும் பேசு புகழ் பொய்கையார் பூதத்தார் பேயாழ்வார் எப்புவியும் பேசு புகழ் பொய்கையார் பூதத்தார் பேயாழ்வார் தேசுடனே தோன்று சிறப்பால் ஐப்பசியில் ஓணம் அவிட்டம் சதயமிவை ஒப்பிலவானார்கள் உலகத்தீர் எப்புவியும் பேசு புகழ் பொய்கையார் பூதத்தார் பேயாழ்வார் தேசுடனே தோன்று சிறப்பால். श्रीशैलेश दयापात्रं दीभक्त्यादिगुणार्णवं यतीन्द्रप्रवणं वन्दे रम्यजामातरं मुनिं लक्ष्मीनाथसमारम्भां नादयामनमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्परां यो नित्यमच्युतपदाम्बुजयुग्मरुक्म यामोकदश्चतीराणि धृणाय मेने अस्मद्गुरोर्भगवतोऽस्य देहिकसिन्धोः रामानुजस्य शरणौ शरणं प्रपद्ये मातापिता युवदयस्तनया विभूतिः सर्वं यदेव नियमेन मदन्वयानाम् आद्यस्तनः कुलपतेः वकुलाभिरामं श्रीमत् पतङ्ग्रीवलं प्रणमामि मूर्धना बुधं सरस्य महदात्वे पट्टनाद श्रीभक्तिसारकुलशेखरयोगिवाहान् पत्राङ्गिरेणु प्रगालधीन्द्रमिश्रान् श्रीमत्पराङ्कुशमुनिं प्रणतोऽस्मि नित्यम् என்பிரவிதீர இரஞ்சினேன் இன்னமுதா அன்பே தகலி அழித்தானே அன்புகள் சேர் சீரத்தார் முத்துக்கள் சேரும் கடல் மல்லை பூதத்தார் பொன்னங்கடல் வேதாந்தமேப்யாமிருத வாரிஜாசே வேதார்த்த சாராமுத பூரமக்யம் ஆதாய வருஷந்தமகம் பிரபத்தியே காருண்யபூர்ணம் கலிவைரிதாசம் ஸ்ரீகிருஷ்ணபாதபாதாப்யே நமாமி சிரசா சதா யப்பிரசாத பிரவாகேன சர்வசித்திரபூர்ணமா ஸ்ரீமத்கிருஷ்ணசமாத்வாய நமோ யாமுனசூனவே யத்கடாக்ஷைகலக்ஷாணாம் சுலபஸ்ரீதரஸ்ஸதா லோகாச்சாரியாய குரவே கிருஷ்ணபாதஸ்ய சூனவே சம்சாரபோகி சந்தஷ்ட ஜீவஜீவாதவே நமஹ மண்ணுயிர்காளிங்கே மணவாள மாமுனிவன் பொன்னடியாம் செங்கமலப் போதுகளை உன்னிச் சிரத்தாலே தீண்டில் அமானவனும் நம்மை கரத்தாலே தீண்டல் கடன் ஆழ்வார்கள் வாழி அருளிச்செயல் வாழி தாழ்வாதுமில் குறவர்தாம் வாழி ஏழ்பாறு மொய்ய அவர்கள் உரைத்தவர்கள் தாம் வாழி செய்யமறை தன்னுடனே சேர்ந்து. சேப்பதியான எம்பெருமான் அவனுடைய அவதார மகிமைகளிலே பற்பளவாக அவதரிக்கிறான் எம்பெருமான். மீனோடாமை கேழல் அறிகுறலாய் முன்னுமிராமனாய் தானாய் பின்னுமிராமனாய் தாமோதரனாய் கற்கியும் ஆனான் தன்னை அப்படின்னு திருவங்கி ஆழ்வார் பளபளவாக எம்பெருமான் எடுத்த அவதாரங்கள்லாம் அனுபவிக்கிறார். நம்மாழ்வார் தாமயம் என்னென்ன யோனியுமாய் பிறந்தாய் எமையோர் தலைவா. அதாவது இந்த மனிதன் அவன் பிறக்க அஞ்சக்கூடிய ஜென்மங்களிலே எம்பெருமான் தாழ்ந்து பிறந்தான். எதற்காக சுவாமி தாழ்ந்து பிறந்தான் அப்படின்னா, எம்பெருமானுக்கு இந்த அடியார்கள் எல்லாம் திருத்தணும் அப்படின்னு ஒரு எண்ணம். முதல்ல எம்பெருமான் என்ன பண்ணுறான், இருட்டறையில் இருக்கக்கூடிய ஒரு இருட்டறை, அந்த இருட்டறையில் ஒரு விளக்கானது கிடைத்தால் எப்படி அந்த இருட்டானது தானே விலகிவிடுமோ அப்பேற்பட்ட எம்பெருமான் என்ன பண்ணுறான், வேதாந்தங்கள்லாம் கொடுக்குறான். வேதாந்தங்கள்லாம் கொடுத்தா கூட அதை வச்சு இந்த சேதனர்கள்லாம் திருந்துவா, அதை வச்சு அவர்கள்லாம் தன்னுடைய நித்திய விபூதியாக சொல்லக்கூடியதான பரமோதத்துக்கு வருவா, அதன் வழி பின்பற்றி வருவா அப்படின்னு பார்த்தான். அப்படி யாரும் வரா மாதிரி தெரியல. சரி, ஒரு காட்டில் போய் வேட்டையாடணும் அப்படின்னா அந்த அரசன் நகரத்திலேயே இருந்தானாக்க முடியாது. அவன் என்ன பண்ணணும் அப்படின்னா, அந்த காட்டின் உள்ளுக்குள்ளே போய் அங்கே நடக்கக்கூடியதான மிருகங்கள்லாம் வேட்டையாடணும். இப்போ வேட்டையாடும்போது
இந்த காட்டுக்குள்ளே போய் தானே ஆகணும். அப்போ என்ன பண்ணுறான், சரி நம்ம அங்கே மேலே இருந்தானாக்கா எல்லாருமே என்ன நினச்சுன்றா, நம்மளை எம்பெருமான் பரத்வன், அவனை ரொம்ப மேலானவன் நினச்சிட்டு இருக்கா. சரி நம்ம அவதாரம் எடுப்போம் அப்படின்னு சொல்லி எம்பெருமான் என்ன பண்ணுறான், கீழே இறங்கி வரான். எதற்காக இறங்கி வரான் அப்படின்னாக்கா, ஒரு விருத்தாந்தம், அழகான விருத்தாந்தம் சொல்கிறான் நமது பெரியோர்கள். ஒரு குழந்தையானது ஒரு கிணத்தடியிலே விழுந்து விட்டால் அந்த தாயானவள் எப்படி பத்தி கொண்டு அந்த கிணற்றுக்குள்ளே விழுவாளோ அப்படி எம்பெருமான் தானே பற்பல அவதாரங்களாக அவதரிக்கிறான் நமக்காக. ஆனால் நம்ம என்ன நினைக்கிறோம் அப்படின்னாக்கா, அப்போ இருக்கக்கூடியதான சேத்தனர்கள்லாம் நம்மலாம் என்ன நினச்சோம் அப்படின்னாக்கா, எம்பெருமானை பார்த்து மேலே இருக்கும்போது மேலானவன் நினச்சோம், கீழே எம்பெருமான் இங்கே அவதரித்தான். இந்த அவதரிச்சான்னொடனே என்ன பண்ணுறோம் அப்படின்னாக்கா, நம்ம போலவே சஜாதியன், ஐயோ இவனா, இதே எம்பெருமான் தானே கீதையிலேயே தெரிவிக்கிறான், என்ன போய் நான் இப்படி தாழ பிறக்கிறதுனால இவா என்ன நினச்சிட்டா, சேத்தனர்கள்லாம் நம்மள ஒத்தந்தானே அப்படின்னு நினச்சிட்டான். சரி எப்படி இவாளை திருத்துறது அப்படின்னா, ஒரு மிருகத்தை விற்று மற்றொரு மிருகத்தை வேட்டையாடுமா போலே. அதாவது ஒரு மான் இருக்கு, அந்த மானை ஒரு வேடனானவன் வேட்டையாட வேண்டும் அப்படின்னா என்ன பண்ணுறான் அப்படின்னா, அங்கே இருக்கக்கூடியதான மிருகம், அந்த மிருகத்தை வைத்து அது அவன் வளர்த்து வச்சுருப்பான். ஒரு மான் இல்லைனா ஒரு மிருகத்தை வச்சு வேட்டையாடுறதுக்காக வளர்த்து வச்சுருப்பான். வளர்த்து வைக்கிற சமயத்தில் என்ன பண்ணுவோம் அப்படின்னாக்கா, அங்கே வேட்டையாடும்போது இந்த மானை முன்னிறுத்தி அந்த ஆடக்கூடியதான மிருகத்தை வேட்டையாடுவான். அப்போ பார்க்கும்போது என்ன நினைக்கும் அப்படின்னாக்கா, அந்த மிருகமானது என்ன நினைக்கும் அப்படின்னாக்கா, வேட்டையாடக்கூடியதான மிருகமானது என்ன நினைக்கும் அப்படின்னா, அட நம்ம மிருகம்தான் இங்கே இருக்குது அப்படின்னு நினச்சிக்குமா. அதை பார்த்த உடனே என்ன ஆகும், தன்னிடையே வந்து சேரும். அப்படி என்ன பண்ணான் அப்படின்னாக்கா, இந்த உலகத்திலேயே இருக்கக்கூடியதான ஆழ்வார்கள் எப்பேற்பட்டவர்கள் அப்படின்னா, நம்ம ஆழ்வார் தாமே சொல்கிறார், மாறி மாறி பலபிறப்பும் பிறந்து அடியடைந்துள்ளம் தேறி ஏரில் இன்பத் திருவெள்ளம் யான் மூழ்கினன். அதாவது இங்கே இருக்கக்கூடியதான சேத்தனர்கள்லேயே ஒருவரானவர் நம்மாழ்வார். அவருக்கு விசேஷ கடாட்சம் பண்ணினான், மயர்வர மதிநலம் அளித்தான். மாறி மாறி பலபிறப்பும் அப்படின்னா, ஒரு சாதாரணமாக ஒரு பல்லக்கு ஒன்று இருக்குது, ஒரு சுமையானது ஒன்று நம்ம தோளில் தாங்கிட்டு போகிறோம். இந்த பக்கம் தோல் வலிச்சா என்ன பண்ணுறோம் அப்படின்னாக்கா, அந்த சுமையானதை மற்றொரு பக்கம் மாற்றிக்கொள்கிறோம். அப்படி என்ன பண்ணுறோம், இந்த சேத்தனர்கள்லாம் அவ பண்ண புண்ணிய பாபத்துக்கு ஏற்ப ஒரு தோளில் இருந்து சுமையை மற்றொரு தோள்களுக்கு ஏற்றிக்கொள்கிறார்கள். அடிய அடைந்து உள்ளம் தேறி ஈரிலின்பத் திருவெள்ளம் யான் மொழிகினன். சரி சுவாமி, ஆழ்வார் இவ்வளோ தூரம் திருவாய்மொழி அருளி செஞ்சாரே, ஆழ்வார் என்ன பிரயத்தனம் பட்டு இந்த ஞானத்தை சம்பாதித்தார் அப்படின்னா, ஒன்றுமே பண்ணல. ஆழ்வார் எம்பெருமானே அந்த சேத்தனரை தேர்ந்தெடுத்து அந்த சேத்தனருக்கு விசேஷமான கடாட்சத்தை பண்ணினான் எம்பெருமான். இவ்வாறாக நமது முதல் 3000 இப்படி அருளி செய்யப்பட்டவை, அப்படியே ஆழ்வார் ஞானம் பிறந்த பின்பு அருளி செய்தப்பட்டவை தான் இந்த அருளி செயல் 4000 திவ்ய பிரபந்தம். அதை கொண்டு என்னாது அப்படின்னாக்கா, ஆச்சாரியர்கள் மூலமாக எம்பெருமானுக்கு பற்பல சேத்தனர்கள் அடிமைப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். கைங்கரியம் நித்தியமாக எம்பெருமானுக்கு கிடைக்க வழியும் செய்யப்பட்டு இருக்கிறது. இப்படி பிறந்தவர்களிலே எம்பெருமான் விசேஷ கடாட்சம் செய்தவர்களிலே தலைப்பட்டவர்கள் முதலாழ்வார்கள். மத்துள்ள ஆழ்வார்களுக்கு முன்னே வந்துதித்து நர்த்தமிழால் நூல் செய்து நாட்டை வைத்த பெத்திமையோர் என்னும் முதலாழ்வார்கள் என்னும் பெயரிவர்க்கு இன்னதுலகத்தே திகழ்ந்து அப்படின்னு மணவள மாமணிகள் தாமே அருளி செய்திருக்கக்கூடியதான நிலை. இன்றைய அனுபவமான 2ஆம் திருவந்தாதி முதல் 10 பாசுரங்களிலே நாம் எப்படி அனுபவிக்க போகிறோம் அப்படின்னா, நம்பிள்ளையுடைய வியாக்கியானம் கொண்டு இந்த முதல் 10 பாசுரங்களிலே நாம் அனுபவிக்கப் போகிறோம். அதாவது உபதேச திருமாலை பாசுரங்களிலே, நஞ்சியர் செய்த வியாக்கியைகள் 4 எஞ்சாமை யாவைக்கும் இல்லையே, தம்சீரால் வையகுருவின் தம்பி மண்ணு மணவாள முனி செய்யும் அவை தாமும் சில அப்படின்னு மணவாள மாமணிகள் தாமே அருளி செய்திருக்கிறார்.
அப்படி பார்க்கும்போது இந்த வியாக்கியானங்கள்லாம் அங்கே சொல்லப்படலையே. அதாவது அந்த பிரலோகம் ஜீயர் வியாக்கியானத்திலையுமே என்ன சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னாக்கா, தம்சீரால் வைய குருவின் தம்பி நஞ்சியர் செய்த வியாக்கியைகள் அப்படின்னு பார்த்தாக்கா திருப்பள்ளி எழுச்சிக்கு ஒரு வியாக்கியானம் நஞ்சியர் பண்ணிருக்கார். அதுக்கு அப்புறம் கண்ணீரன் சிறுத்தாம்புக்கு ஒரு வியாக்கியானம் பண்ணிருக்கார். அது தவிர வைய குருவின் தம்பி மண்ணு மணவாள முனி, அவர் அழகிய மணவாள பெருமாள் நாயனார் பிலலோகாச்சாருடைய அனுஜர். அவர் திருப்பாவைக்கும் கண்ணீரன் சிறுத்தாம்புக்கும் வியாக்கியானம் பண்ணியிருக்கிறார். பிற்காலத்தில் நமக்கு அமலநாதிபிரான் வியாக்கியானம் என்று நமக்கு காண கிடைக்கிறது. ஆனால் நம்பிள்ளையுடைய வியாக்கியானங்கள்லாம் எதை கொண்டு அறிகிறோம்? அந்த காலத்தில் அப்படி அருளி செய்கிறார் அப்படின்னாக்கா அதுலேயே மனோள மாமிகள் பிரலோகம் ஜீயர் தாமே குறிப்பிட்டிருக்கிறார். பின்புள்ளவற்றையும் பார்த்து கொள்ள வேண்டும். அதாவது அப்போ கிடைச்ச வரைக்கும் அவர் அருளி செய்தார். அந்த கலாப காலத்தில் ஒவ்வொரு ஓலைச்சுவடிகள்லாம் எங்கெங்கேயோ போய் தங்கி எடுத்து அதுக்கப்புறம் ஒன்று சேர்த்தார் மனோள மாமிகள். அப்போ எவ்வளோ முடியுமோ அவ்வளோ ஒன்று சேர்த்தார். அதுக்கப்புறம் இப்போ நமக்கு விசேஷமாக கிடைக்கக்கூடியதான இந்த நம்பிள்ளையுடைய வியாக்கியானம் முதல் 4 திருவந்தாதிகளுக்கு நம்பிள்ளையுடைய வியாக்கியானமானது அமைந்திருக்கிறது. இதை நமக்கு ஓலைச்சுவடியிலிருந்து நமக்கு வியாக்கியானத்தை மீட்டு கொடுத்தவர் ஸ்ரீமானுவே மண்டைய மணந்தாம்பிள்ளை வெங்கடகிருஷ்ணமாச்சார் சுவாமி. அவர் என்ன பண்ணார் அப்படின்னாக்கா, இந்த ஓலைச்சுவடிகள்லேருந்து எடுத்து இந்த வியாக்கியானங்களை நமக்காக நம்பிள்ளை அருளி செய்த அந்த முதல் இயற்பா வியாக்கியானங்கள் அப்படின்னு சொல்லி ஒரு புஸ்தகமாக வெளியிட்டார். அந்த புஸ்தகத்திலே என்ன கிடைக்கிறது அப்படின்னா, இயற்பாவுக்கு முதல் 3000க்கு 4000க்குமே வியாக்கியானம் அருளி செய்தார் சுவாமி பெரியவாச்சான் பிள்ளை. இயற்பாக்கு வியாக்கியானமானது எப்படி அமைந்திருக்கிறது இயற்பாக்கு அப்படின்னாக்கா, பெரியவாச்சான் பிள்ளை வியாக்கியானம் மிகவும் கொஞ்சம் சங்கிரகமாக தான் அமைஞ்சிருக்கு. ஆனால் இதே நம்பிள்ளையுடைய வியாக்கியானம் எப்படி அமைஞ்சிருக்கு அப்படின்னாக்கா கொஞ்சம் விஸ்தாரமாக அமைந்திருக்கிறது. நாம் பற்பரவாக இதை கொண்டு அனுபவிக்கலாம். இந்த முதல் 3 ஆழ்வார்கள் இருக்காளே, இந்த முதல் 3 ஆழ்வார்களும் எப்பேற்பட்டவர்கள் அப்படின்னா பிரமாதா, அதாவது இந்த பிரபந்தத்தை அருளி செய்த பிரமாதாக்கள். இவர்கள் எப்பேற்பட்டவர்கள் அப்படின்னா இவர்கள் அயோனிஜர்கள், அதாவது ஒரு தாய் வயிற்றிலிருந்து பிறவாதவர்கள். நேற்று வரை அனுபவித்த பொய்கை ஆழ்வார் அவர் எதோத்தகாரி சன்னதியிலே இருக்கக்கூடியதான பொய்கை புஷ்கரணியிலே தாமரை பூவிலே அவதரித்தார் என்று அறிந்து கொண்டோம். அதற்கு மேற்பட இன்றைய தினம் தொடங்கி அனுபவிக்கக்கூடியதான புதத்தாழ்வார் இந்த பிரபந்தத்தின் பிரமாதா. அவர் திருக்கடல்மல்லை எம்பெருமான் தலசேன பெருமாள் சன்னதியிலே இருக்கக்கூடியதான தோட்டத்திலே அமைந்துள்ள குறுக்கத்தி பூவிலே அவதரித்தார். அதற்கு மேற்பட 3ஆம் திருவந்தாதி அருளி செய்த பேயாழ்வார். இந்த பேயாழ்வார் அள்ளிக்கேணி அதனுடைய கணத்தில் இருக்கக்கூடியதான அள்ளி மலரிலே அவதரித்தார். ஆக இம்மூவரும் தாய் வயிற்றில் பிறவாதவர்கள். இவர்கள் 3 பேருக்கும் என்ன ஒரு விசேஷம் அப்படின்னா, இந்த மூவருக்கும் உள்ள விசேஷமானது இவர்கள் எப்படி அயோனிஜர்களோ அதே ஒரே வருஷத்தில் அடுத்தடுத்த தினமானது இவர்களுடைய திருநக்ஷத்திரங்கள் அமைந்துள்ளது. ஐப்பசியில் ஓணம் அவிட்டம் சதயம் இவை ஒப்பிலவா நாள்கள் உலகத்தீர். எப்புவியும் பேசுபுகழ் பொய்கையார் பூதத்தார் பேயாழ்வார் தேசுடரே தோன்னு சிறப்பால். அது மட்டும் இல்லாமல் பூதத்தாழ்வாருக்கு என்ன ஒரு விசேஷம் அப்படின்னாக்க, கடல் வண்ணன் பூதங்கள் மண்மேல் எம்பெருமானுடைய அடியார்கள் அவர்கள் பூதம் என்று கொள்வோம். அதனால் அவருக்கு கடல் வண்ணன் பூதங்களே அவருக்கு அவர் என்ன பண்ணார் அப்படின்னாக்கா, அந்த பெயரை இயற்கையாகவே இவருக்கு கடல் வண்ணன் பூதம்ங்கிறது மறுவி பூதத்தாழ்வார், பூதத்தார் அன்புகள் சேர் பூதத்தார் சீலத்தார் முத்துக்கள் சேரும் கடல் மல்லை பூதத்தார் என்று அனுபவித்துக் கொண்டிருக்கிறார்கள். இந்த முத்தானது எப்படி இருக்கும் அப்படின்னாக்கா மிகவும் குளிர்ச்சியாக இருக்கும். சாதாரணமாகவே ஒரு முத்தானது ரொம்ப பழைய காலத்தில் எல்லாம் பண்ணுவோம் அப்படின்னாக்கா, ஒருத்தனுக்கு ரொம்ப வெப்பம் ஜாஸ்தியாக போயிடுத்து உடம்புல அப்படின்னாக்கா அவனுக்கு முத்து மாலையை அணிந்து கொள்வார்கள். எம்பெருமானையும் நம்ம முத்தே மணி மாணிக்கமே ஆழ்வாரையும் சொல்கிறோம். எம்பெருமானை எதனால் சொல்கிறோம் அப்படின்னா, எம்பெருமானுக்கு
இந்த சௌசீல்ய குணங்கள்லாம் மிகவும் நிரம்பி உடையவன். எந்நேரமும் குளிர்ச்சியாகவே எம்பெருமான் இருப்பான். சீலத்தார் முத்துக்கள் தனியின் வியாக்கியானத்தில் நமக்கு காட்டியிருக்கிறார். பிள்ளைலோகம் ஜீர் என்ன காட்டிருக்கார் அப்படின்னாக்கா, அதில் எம்பெருமானையும் இந்த கடற்கரையாக அமைந்துள்ளது இந்த கடல் மல்லை என்ற ஒரு திவ்யதேசம். இந்த திவ்யதேசத்தில் என்ன ஆகும் அப்படின்னாக்கா, அலைகள்லாம் அங்கே அந்த துறைமுகத்தில், பல்லவர்களுடைய துறைமுகம் அது, அந்த துறைமுகத்தில் என்ன ஆகும் அப்படின்னாக்கா, பெரிய பெரிய முத்துக்கள்லாம் அலையில் அடிச்சுன்னு வந்து அந்த கரையை கொண்டு போய் சேர்க்குமா. அப்பேற்பட்ட ஒரு முத்து யார் அப்படின்னாக்கா, ஷீராப்திலேருந்து அடிச்சுன்னு வந்த நமக்கு திருக்கடல் மல்லை எம்பெருமானான தலசைனம் எம்பெருமான். அதற்கு மேற்பட என்ன முத்தானது கரை ஒதுங்கியது அப்படின்னாக்கா, இந்த பொன்னங்கடல் உடையதான இந்த பூதத்தார். இந்த பூதத்தார் ஆகிய முத்து இந்த திருக்கடல் மல்லை கடலிலே நமக்கு எம்பெருமான் ஒதுக்கி சேத்தனர்களை உய்வடியும்படி செய்தான். இந்த திருக்கடல் மல்லை திவ்யதேசத்துக்கு என்ன ஒரு பெருமை அப்படின்னா, திருமங்கையாழ்வார் 20 பாசுரங்களாலே இந்த திருக்கடல் மல்லை எம்பெருமானை மங்களாசாசனம் செய்துள்ளார். பூதத்தாழ்வாரும் ஒரு பாசுரத்தாலே இந்த எம்பெருமானை மங்களாசாசனம் செய்துள்ளார்கள். தமருள்ளம் தஞ்சை தலையரங்கம் தன்காள் தமருள்ளம் தன் பொறுப்பு வேலை தமருள்ளம் மாமல்லை கோவில். தமருள்ளம் அதாவது மாமல்லை என்று இடக்கூடியதான திவ்யதேசம். அதை இட்டு சொல்லும்போது என்ன சொல்கிறார் அப்படின்னாக்கா, பாகவத உத்தமர்கள் நிறைந்த மாமல்லை. ஒரே ஒரு வார்த்தை தான் அருளி செய்தார் புதத்தாழ்வார். அதை கொண்டு 10 பாசுரங்களாலே இந்த மாமல்லையை மங்களாசாசனம் செய்துள்ளார் திருமங்கியாழ்வார். பாகவத பிரபாவம் அது நன்னாத வாழவுடர் என்கிற தொடங்கக்கூடியதான பதிகம் அது நமக்கு கோவில் திருமொழி பதிகமாகவும் அமைந்துள்ளது. இந்த 3 ஆழ்வார்களுக்கும் என்ன ஒரு விசேஷம் அப்படின்னா, இந்த 3 ஆழ்வார்களும் பரத்வத்திலே ஊன்றியிருப்பார்கள். அதாவது எல்லா குணத்தையுமே இவர்கள் அருளி செய்வார்கள், எல்லா குணத்திலையுமே ஆழங்கால் பட்டிருப்பார்கள். ஆனால் எம்பெருமானுடைய பரத்வத்தை பார்க்கிற சமயத்திலே, மற்ற குணங்களை பார்க்கிற சமயத்திலே எம்பெருமானுடைய பரத்வத்தில் ஊன்றி இருப்பார்கள். அதற்கு மேற்பட என்ன ஒரு பெருமை அப்படின்னாக்கா, இவர்கள் பொற்கால் பதித்தவர்கள். எம்பெருமானுடைய ஆழ்வார்கள் கோஷ்டியிலே தலையானவர்கள் இந்த முதல் 3 ஆழ்வார்கள். இந்த முதல் 3 ஆழ்வார்களுடைய பிரபந்தங்களிலே இட்டுத்தான் மற்ற ஆழ்வார்கள் நம்முடைய தரிசனத்தை பிரஸ்தாபித்தார்கள் என்று பெரியவர்கள் அருளி செய்வார்கள். முதல்ல இப்பெல்லாம் சொல்றாளே, எல்லாருமே தமிழன் அப்படின்லாம் விருதுகள்லாம் கொடுத்துக்கிறாளே, அந்த காலத்திலே என்ன சொல்லுகிறார் அப்படின்னாக்கா, இந்த 3 ஆழ்வார்களுக்கும் மிக அருமையாக திருநாமம் அமைந்துள்ளது. முதலாழ்வாரான பொய்யாழ்வாருக்கு கவிஞர் போரேறு, 2வது ஆழ்வாரான இந்த புதத்தாழ்வாருக்கு பெருந்தமிழன், 3வது ஆழ்வாரான பேயாழ்வாருக்கு தமிழ் தலைவன். இத்தகைய ஒரு திருநாமங்கள் இந்த முதல் 3 ஆழ்வார்களுக்கு ஏற்பட்டு இருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் எம்பெருமானிடத்தில் செய்யக்கூடியதான ஞானத்தமிழ், அதாவது எம்பெருமான் அருளிய ஞானத்தை கொண்டு இவர் என்ன பண்றார் அப்படின்னாக்க, பரஞானமாக அருளி செய்கிறார் இந்த 2ஆம் திருவந்தாதியை. முதலிலே அவதாரிகை நாம் அனுபவிப்போம். இந்த முதல் திருவந்தாதிலே நமக்கு காட்டக்கூடியதான ஒரு விஷயம், அதாவது இந்த முதல் 3 ஆழ்வார்கள் ஓடித்திரியும் யோகிகள். அதாவது ஒரு இடத்துல இருக்கவே மாட்டா, எம்பெருமானை புகழ் பாடிக்கொண்டு அங்கெங்கே ஓடி திரிவார்கள் இந்த ஆழ்வார்கள். நம்மாழ்வாரும் இவரை பற்றி அருளி செய்யும் போது செஞ்சொற்கவிகாள் அப்படின்னு அருளி செய்கிறார். திருமங்கி ஆழ்வாரும் அங்காங்கரும்பி கண்ணீர் சோர்ந்து அன்பு கூறும் அடியவர்களுக்கு ஆரமுதம் ஆனான் தன்னை. திருக்கோவலூர் எம்பெருமான் எப்படி இருக்கான் அப்படின்னாக்கா,
தாங்கரும்போர் மாலிபடப் பறவையூர்ந்து தராதலத்தோர் தலைமுடித்த தன்மையானை அங்காங்கரும்பிக் கண்ணீர் சோர்ந்து அன்பு கூறும் அடியவர்களுக்கு ஆரமுதம் ஆனான் தன்னை. இந்த எம்பெருமான் வேதாந்தாச்சாரம் அனுபவிக்கிறார். இந்த எம்பெருமானிடத்துல ஒரு கரும்பானது எப்படி இந்த கரும்பு சக்கை மிஷின் இருக்கு, அந்த மிஷின்குள்ள மாட்டின்டா அதனுடைய மொத்த சக்கையெல்லாம் பொழியுமோ அதே மாதிரி இந்த ஆழ்வார்களுக்குள்ளே எம்பெருமான் சிக்குண்டு அவருடைய வாரி பொழிந்தான். நம்மாழ்வாரை பற்றி சொல்லும்போது ஆழ்வாரை, அதாவது அந்த திருமேனியோடையே ஆசைப்பட்டான் எம்பெருமான் அப்படின்னு கீழ்கண்ட திருவாய்மொழிகள்லாம் நாம் போன சரித்திரங்கள்லாம் அனுபவித்தோம். அப்பேற்பட்ட அடியார்களுடைய திருமேனியை விரும்பியும் எம்பெருமான் என்ன பண்ணிருக்கான் அப்படின்னாக்கா முதலாழ்வார்களிடத்திலே நெருக்குண்டான். ஞானியை விக்கிரகத்தோடே ஆதரிக்கும். அதாவது இவருடைய திருமேனி ஸ்பர்ஷமே எம்பெருமானுக்கு உத்தேசம். எம்பெருமானுடைய திருமேனி ஸ்பர்ஷம் எப்படி நமக்கெல்லாம் உத்தேசமோ அத்தகைய ஒரு அன்பு கொண்டு இவர்களிடத்திலே நெருக்குண்டான் திருக்கோவலூர் ஆயனான எம்பெருமான். முதலாழ்வார் நமக்கெல்லாம் தெரிஞ்ச கதை தான். அதாவது முதலாழ்வார் என்ன பண்ணுறார் அப்படின்னாக்கா, பொய்கை ஆழ்வார் அவர் திருக்கோவலூர் என்கிற சொல்கிற ஊரிலே பிருகண்டு மகரிஷி என்கிற ஒரு ஆசிரமம். நல்லா மழை பெய்யறது. மழை பெய்யும் போது திருக்கோவலூர் ஆசிரமத்துக்கு, பிருகண்டு மகரிஷி ஆசிரமத்துக்குள்ளே போகிறார். அங்கே போய் தங்கின்னு இருக்கார். அப்போ தங்கும்போது என்ன சொல்கிறார் அப்படின்னாக்கா, அந்த இடத்துல ஒருத்தர் தான் படுத்துக்க முடியும். அப்போது அந்த பொய்கையாழ்வாரானவர் படுத்து கொண்டு இருக்கிறார். இப்போது வெளியில் மழை பெஞ்சு ஓசை கேட்டு ஒருத்தர் கதவு தட்டுறார். யாருன்னு பார்த்தோன்னாக்கா பூதத்தாழ்வார். அவர் பூதத்தாழ்வார் ஐப்பசி அவிட்டத்திலே குறுக்கத்தி நான்மலையிலே திருக்கடல் மல்லை திவிதேசத்திலே அவதரித்தவர். அப்பேற்பட்டவனான பூதத்தாழ்வார் என்ன பண்ணார் அப்படின்னாக்கா, அவர் அந்த கதவெல்லாம் தட்டுறார். தட்டும்போது என்ன ஆகுது, எம்பெருமானை அனுபவிக்கிற, எப்போதுமே இவர்கள்லாம் என்ன பண்ணுவோம் அப்படின்னாக்கா எம்பெருமானை அனுபவித்து கொண்டே இருப்பார்கள். எம்பெருமானை அனுபவிக்கிற சமயத்தில் என்ன பண்ணுவோம், தனியாக அனுபவிக்கக்கூடாது. போதைந்த பரஸ்பரம் மற்றொரு இடத்துல சேர்ந்து அனுபவித்தால் அது பெருமையாக கொள்ளப்படுகிறது. அப்படி தான் அனுபவிக்கணும், தனித்தே எம்பெருமானை அனுபவிக்கக்கூடாது. அப்போது அவரையும் உள்ளே வர வச்சார். உள்ளே வர வச்ச உடனே ரெண்டு பேரும் படுத்துக்கிற இடத்துல ரெண்டு பேரும் உட்கார்ந்துட்டு இருக்கா. கொஞ்ச நாளில் என்ன ஆச்சு அப்படின்னாக்கா, இன்னொருத்தரான பேயாழ்வார், அதாவது திருவள்ளிக்கேணி மாடமாமைகளிலே அவதரித்தவர் இந்த பேயாழ்வார். இந்த பேயாழ்வாரும் உள்ளே வரார். உள்ளே வந்த உடனே ரெண்டு பேர் படுத்துட்டு இருக்கவா என்ன ஆச்சு அப்படின்னாக்கா, மூணு பேர் நிற்க ஆரம்பிக்கிறா. நிற்க ஆரம்பிக்கும் போது உள்ளுக்குள்ளே யாரோ எம்பெருமான இடத்துல ஏத்துறார், யாரோ நெருக்கிறா. இவன் மூணு பேரையும் யார் நெருக்கிறான்னு பார்த்தோன்னாக்கா, அதுதான் திருக்கோவலூர். இரண்டு பேர்களும் இரண்டு விளக்குகளை ஏற்றுகிறார்கள். அதை கொண்டு பேயாழ்வாரானவர் அந்த பரமபக்தியாக அமைந்துள்ள 3ஆம் திருவந்தாதியை அருளி செய்தார் என்று அவதாரிகளிலே நாம் பார்க்கிறோம். இத்தகையான அவதாரிகளில் இந்த திருவந்தாதியிலே என்ன அருளி செய்திருக்கார் அப்படின்னா, கீழ் திருவந்தாதியிலே ஆழ்வார் உபயவிபூதி யுக்தேவனான சேஷித்துவத்தை பிரகாசித்தாராய் நின்றான். அதாவது முதல் திருவந்தாதியிலே இத்தனை நாள் வரைக்கும் நம்ம என்ன அனுபவித்தோம் அப்படின்னா, எம்பெருமானுக்கு 2 விபூதிகள் உண்டு. ஒன்று நித்திய விபூதி, மற்றொன்று லீலா விபூதி. அந்த 2 விபூதிகளுக்கும் யார் தலைவன் அப்படின்னா, எம்பெருமான் ஒருவனே தலைவனாக அமைந்துள்ளார். அப்போ என்னாச்சு, இந்த முதல் 3 ஆழ்வார்கள், பொய்கை ஆழ்வார் இந்த முதல் திருவந்தாதியை அருளி செய்தார். அதில் அருளி செய்த போது என்ன சொல்றார் அப்படின்னாக்கா, எம்பெருமான் நித்திய விபூதிக்கும் லீலா விபூதிக்கும் நாதன் என்று அருளி செய்தார். அது போய் இவருடைய சேஷத்துவ ஞானத்துக்கு உறுப்பாய் அந்த ஞானம்தான் போய் பக்தி ரூபமாய் அமைந்தது. அது ஞான விஷயம், இது பக்தி விஷயம். அதாவது எம்பெருமான் அத்தகைய பிரபந்தத்தை அருளி செய்த உடனே அது என்னவாக அமைந்துள்ளது அப்படின்னாக்கா, அது ஞான விஷயமாக அமைந்துள்ளது. அந்த ஞானத்துக்கு அடுத்த நிலையானது என்ன அப்படின்னாக்கா பக்தி நிலை. ஆக இந்த பக்தியாலே அவதரித்தது என்ன பிரபந்தம் அப்படின்னாக்கா, 2ஆம் திருவந்தாதி என்று சொல்லக்கூடியதான பிரபந்தம். ஆக முதல் திருவந்தாதி ஞான விஷயம், 2ஆம் திருவந்தாதி அதுக்கு அடுத்த நிலையான பக்தி விஷயம். அதாவது
பக்தியாலே வழிந்து புறப்பட்ட சொல்லாய் இருக்கிறது. ஆக பக்தியாலேயே சொல்லப்பட்டதான இருக்கக்கூடியதான பிரபந்தம் எது அப்படின்னா அதுதான் இரண்டாம் திருவந்தாதி. அதற்கு மேற்பட என்ன கேட்கிறார் அப்படின்னா, சரி சுவாமி, அவர் ஞான விஷயமாக அருளி செய்தார், அவருக்கு பக்தி கிடையாதா? முதல் திருவந்தாதி அமைந்துள்ளது ஞான விஷயம் அப்படின்னா அப்ப பொய்யாழ்வாருக்கு பக்தி கிடையாதோ அப்படின்னா, அவருக்கு பக்தி இல்லையோவெண்ணில் உண்டு. காரண ரூபமாக அவஸ்தியா பேதமே உள்ளது. உபய விபூதியையும் அனுசந்தித்து பிறந்த ஞானம் அவரது, அது பக்குவமாய் பக்தி ரூபாவண்டமானபடி இவரது. கீழில் திருவந்தாதியில் அவர் விபூதி விஷயமாக அனுசந்தித்த பரபடங்களும் இவர் தாமே மனசுள்ளே அனுசந்தித்து அந்த பக்தி பாரவசத்தாலே பிறந்த பாசுரமானது ஒரு பிரபந்தமாய் கொண்டு தலை கட்டீராகிறது. அதாவது ஒரு குயவன் அவன் என்ன பண்ணுறான் அப்படின்னா, அவன் ஒரு குடம் பண்ணணும். அந்த குடம் பண்ணுறதுக்கு என்ன வேணும் அப்படின்னா 3 வேண்டும். முதல்ல மண் வேணும், அதற்கப்புறம் அதற்கு இருக்கக்கூடியதான அது ஒரு இயந்திரம், இன்னும் சொல்லுவாளே குயவன் மண்பானை பண்ணுவதற்கான ஒரு இயந்திரம். அதற்கு மேற்பட என்ன வேணும் அப்படின்னாக்கா அதற்கு மேற்பட அந்த குயவன் வேண்டும். ஆக இங்கே என்ன அப்படின்னா 3 காரியங்கள் இருந்தால் மட்டுமே இங்கே அந்த குடமானது செய்யக்கூடியது. ஆக பொய்கையாழ்வாருடைய காரணமானது என்ன அப்படின்னாக்கா ஞானம். பூதத்தாழ்வாருடைய காரணமாக இருக்கக்கூடியது என்ன அப்படின்னாக்கா பக்தி. அதாவது பொய்கையாழ்வாருடைய காரணமான ஞானம், பூதத்தாழ்வாருடைய அதன் காரியமாக பக்தி. அதாவது நித்திய விபூதி லீலா விபூதி ரெண்டும் இருக்கு. அதை ரெண்டுத்தையும் நினைத்து பிறந்த ஞானம் யாருது அப்படின்னா அது பொய்கையாழ்வாருடையது. அந்த ஞானமானது என்ன அப்படின்னாக்கா அடுத்த நிலையை அடைந்து பக்தியாக வெளிப்பட்டது. அது யாருடையது அப்படின்னா அதுதான் பூதத்தாழ்வாருடையது. முதல் திருவந்தாரில் என்ன பண்ணார் அப்படின்னாக்கா இந்த பொய்கையாழ்வார் எம்பெருமானுடைய விபூதிகளை பற்றி அனுசந்தித்தார். அந்த அனுசந்தித்த மாத்திரமே அது பூதத்தாழ்வார் தாமே மனதுக்குள்ளே நினைக்க அது பக்தியாக வெளிப்பட்டது. அதற்கு மேற்பட என்ன அப்படின்னாக்க முதல் திருவந்தாதியில் என்ன ஞானமானது சொல்லப்பட்டது, ஞான பிரபந்தம் அப்படின்னு சொல்றோமே, அந்த முதல் திருவந்தாதியில் என்ன ஞானமானது காட்டப்பட்டது அப்படின்னா எம்பெருமான் இந்த உலகத்திற்கே தலைவன், அவனுக்கு உலகம் உடைமை பொருளாக இருக்கும் என்று பரம்பொருளை பற்றிய ஞானமானது பரத்வ ஞானத்தை சொல்லிட்டு, எம்பெருமான் அவன் தலைவன், அவனுக்கு அடிமைப்பட்டது இந்த உலகம் அப்படின்னு எதில் சொல்லப்பட்டது அப்படின்னா முதல் திருவந்தாதியில சொல்லப்பட்டது. அந்த ஞானமே அவனை அடைவதற்கு உபாயம். எம்பெருமான அடைகிறதுக்கு என்ன உபாயம் சுவாமி அப்படின்னா எம்பெருமான பற்றின அறிவே அதற்கு உபாயம். அதற்கு மேற்பட எம்பெருமானே உபாயமாக அமைந்துள்ளதான். அதாவது இந்த இடத்துல ஒரு கேள்வி கேட்கிறார். என்ன அப்படின்னாக்கா உபாயம் வேறொன்றாய் உபேயம் வேறொன்றவாகவோ காண்கிறது, இப்படி கூடுமோ என்னில். என்ன சுவாமி இது? எம்பெருமான் உபாயம், அவனை பற்றி அவன் அடைகிறதுக்கு ஞானமே உபாயமாக இருக்கிறது அப்படின்னு சொல்கிறாரே. இங்கே உபாயம் உபேயம் ரெண்டுமே எம்பெருமான் தானே நம்ம பெரியோர்கள்லாம் சொல்கிறா. அப்படி இருக்கும்போது இங்கே உபாயம் வேறையா இருக்கு, உபேயம் வேறையா இருக்கு அப்படின்னும் அப்படி இருக்கும்போதோ காணப்படுகிறது. அதாவது உலகில் வழி ஒன்றாயும் அவ்வழியால் அடையப்படும் பயன் வேறொன்றாயும் அன்றோ காணப்படுகிறது. அப்படி இருக்கும்போது எம்பெருமானே உபாயம். அதாவது சககாரி காரணமும் நிமித்த காரணமும் சககாரி காரணமும் வெவ்வேறாயிருக்க காண நிற்கச் செய்தே திரிவித காரணமும் அவனாயிரே நின்றானே.
சர்வசக்தியாலே அப்படியே இதுவும் கூடும். அதாவது உலகத்தில் என்ன பண்ணுறோம் அப்படின்னாக்கா, நமக்கு காட்டக்கூடியதான உபேயம் ரெண்டுமே வேறு வேறு வழியாக இருக்குது. ஆனால் இங்கே என்ன சொல்கிறோம் அப்படின்னாக்கா, எம்பெருமானே உபாயம், எம்பெருமானே அடையப்படும் பயன் என்பது எப்படி பொருந்தும் அப்படின்னா, எம்பெருமானே சர்வசக்தி யுக்தன், எம்பெருமானே எல்லாம் வல்லவனாகையால் அவனே உபாயம் அவனே பயம் என்பது பொருந்தும். உலகில் காண பொருள்களுக்கு என்ன பண்ணுறோம் அப்படின்னாக்கா, நிமித்த காரணம், அதுக்கப்புறம் சககாரி காரணம், உபாதான காரணம். அதாவது பார்த்தோமே, இந்த கொய்யவன், அந்த இயந்திரம், இந்த மண், இது மூணும் வெவ்வேறாக இருக்க செய்து எம்பெருமான் எல்லா வல்லவன் ஆகியாலே, சர்வஜன் ஆகியாலே என்ன பண்ணுறான் அப்படின்னாக்கா, எம்பெருமான் அவனே எல்லாவற்றுக்கும் காரணமாக ஆகிறான். அதுபோலவே உபாயமும் அவனே, உப்பேயமும் அவனே. அதாவது சாமியத்தில் உள்ளது விசேஷத்திலும் உண்டிருக்குமே. அகில ஜெகத் சுவாமின் என்றால் அச்மத் சுவாமின் என்ன கடவுதீர்களே. பொதுவானவற்றில் உள்ளது தனிப்பட்டவற்றிலும் விசேஷத்திலும் இருக்குமென்றோ. அகில ஜெகத்திற்கும் எம்பெருமான் தலைவன் என்று பொதுவாக சொன்னால், அந்த ஜெகத்துக்கு உட்பட்டவரான தமக்கும் அவன் தலைவன் என்று கூற வேண்டாமென்றோ. அதாவது இந்த உலகத்துக்கே அவன் தலைவன் அப்படின்னு, எம்பெருமான் தான் தலைவன் அப்படின்னு சொன்னால், நமக்கும் எம்பெருமான் தலைவன் அப்படின்னு தனியாக எங்கும் சொல்ல வேண்டாமே. அவனை அடைவதற்கு சாதனம் தம்மிடம் இல்லாமல் அவனே சாதனமாக்கையால் அது முதிர்ந்தருளும் அவனையே எதிர்பார்க்க வேண்டாம் என்றோம். அதாவது அவனை அடைவதற்கு என்ன வழி அப்படின்னா, அவனே வழி. எம்பெருமானை அடைவதற்கு மற்றொன்று வழியானது கிடையாது. எம்பெருமானை அடைவதற்கு அவனே வழியாகவும் இருக்கிறான். இது விஷயமா குருகை காவலப்பன்னா அவர் நாதமுனிகளுடைய சிஷியர். அவரிடத்துல பரமேஸ்வரத்து ஆண்டான் அப்படின்னு ஒரு சுவாமி. அவர் என்ன கேட்குறார் அப்படின்னா, அவர் கேட்குறாராம், ஜெகத்துக்கும் ஈஸ்வரனுக்கும் சம்பந்தம் இருக்கிறபடியன் என்று கேட்க, எந்த ஜெகத்துக்கும் எவ்வீஸ்வரனுக்கும் என்று கேட்க திருப்தனாய் போனான். குருகை காவலப்பன் பக்கலிலே பரமேஸ்வர மங்களத்து ஆண்டான் சென்று, ஜெகத்துக்கும் ஈஸ்வரனுக்கும் சம்பந்தம் இருக்கிறபடியன் என்று கேட்க, எஜகத்துக்கும் எவ்வீஸ்வரனுக்கும் என்று கேட்க திருப்தனாய் போனான். இப்போ என்ன பண்றார் அப்படின்னாக்கா, அந்த பரமேஸ்வரத்து மங்களத்து ஆண்டான் என்ன கேட்கிறார், குருகை காவலப்பன் இடத்துல, இந்த உலகத்திற்கும் இறைவனுக்கும் உள்ள தொடர்பு என்ன அப்படின்னு கேட்க, மறுபடியும் குருகை காவலப்பன் என்ன பதில் சொல்றார் அப்படின்னா, எந்த உலகத்துக்கும் எந்த ஈஸ்வரனுக்கும் உள்ள தொடர்பை நீ கேட்கிறாய். ஆக இதுல என்ன தெரியுது அப்படின்னாக்கா, இந்த உலகமானது வேறு, ஈஸ்வரன் வேறல்ல என்பது கருத்து. ஆத்மாவையும் ஈஸ்வரன் என்றே பிரமாணம் கூறுகிறது. அதாகிறது, ஆத்மாவையும் ஈஸ்வரன் என்று பிரமாணம் சொல்ல கடவது. சரீரம் ஆத்மாவுக்கு சேஷமா போலே ஜெகத்தும் ஈஸ்வரனை குறித்து சரீரமாக இருக்க கடவுது. அவர் பதிம்விஸ்வசியா என்றார். இவரும் முக்குமே அவ்வர்த்தத்தை அனுபவிக்கிறார். மேலே பொய்யாழ்வார் என்ன சொல்றார் அப்படின்னா, ஆத்மாவையும் ஈஸ்வரன் என்று பிரமாணம் சொல்றது. எப்படி ஆத்மாவுக்கு இந்த உடம்பானது அடிமைப்பட்டிருக்கோ, அப்படி எம்பெருமானுக்கு இந்த உலகமானது என்ன இருக்கு அப்படின்னா சரீரமாக இருக்கு. அதை தான் என்ன அனுபவிச்சார், பதிம் விஸ்வசிய, அவன் உலகத்துக்கு தலைவன் என்பதை அனுபவித்தார் பொய்கையாழ்வார் முதல் திருவந்தாதியிலே. அந்த உலகத்துக்குள்ள ஒருத்தர் தானே இந்த பூதத்தாழ்வார். ஆக இது இவருக்கும் பொருந்துமே. அந்த எம்பெருமான் தான் தமக்கும் தலைவன் அப்படின்னு அனுபவிக்கிறார் இந்த பூதத்தாழ்வார். அதற்கு மேற்பட முக்கியமாக ஒரு கேள்வியை
கேட்டுக்கொண்டு நம்பிள்ளை தாமே அதுக்கு விளக்கமாக அருளி செய்கிறார். ஏக கிருத்தத்துவமாக இருக்க வேண்டாமோ? பின்னுகிருத்தமாய் அத்திருவந்தாதி ஒருவருதுமாய் இத்திருவந்தாதி ஒருவருதுமாயென்றோ இருக்கிறது. அதனுடைய அனந்தரம் பிறந்த அவஸ்தையை சொல்லவோம் எண்ணில் திரிமுக்தியா காரணமும் மூவர் செய்து கூட இருக்கச் செய்தே ஏகசாஸ்திராமயிரே. ஞானமானது முதிர்ந்துதான் பக்தியாக ஆச்சு அப்படின்னு சொல்ற. சரி சுவாமி, ஞானமானது முதிர்ந்து பக்தியாக ஆச்சு. அப்படி இருக்கும்போது முதல் திருவந்தாதி பொய்கையாழ்வார் அருளி செய்தார், இரண்டாம் திருவந்தாதி இந்த பூதத்தாழ்வார் அருளி செய்தாக காணப்படுகிறது. அப்படி இருக்குமோ? அது எப்படி சாத்தியம்? ஞானம் பிறந்துதான், ஞானம் முதிர்ந்துதான் பக்தி ஆறுது அப்படின்னு அனுபவிச்சோம். அப்படி இருக்கும்போது எப்படி சுவாமி இது சாத்தியம்? அதாவது ஞானம் பிறந்து அதற்கு பிற்பாடாக பக்தி பிறந்து அதற்கு பிற்பாடாக இந்த தரிசனமானது காண கிடைக்கிறது. அது எப்படி சுவாமி சாத்தியம் அப்படின்னா, இதற்கு மேலே உத்தரமும் அருளி செய்கிறார் சுவாமி நம்பிள்ளை. எப்படின்னா, பாணினி, வரருச்சி, பதஞ்சலி இவா 3 பேரும் என்ன பண்ணிருக்கா அப்படின்னா, வியாக்கரணம், விருத்தி, பாஷ்யம் ஆகிய 3 நூல்களை இயற்றியிருந்தாலும் அவை ஒரே பொருளை விளக்குவை. அதாவது இந்த மும்மணி சாஸ்திரம் அப்படின்னு சொல்கிறோம். அப்படி அந்த 3 முனிகளும் சேர்ந்து இந்த சாஸ்திரத்தை எழுதினா கூட என்ன சொல்கிறோம் அப்படின்னாக்கா அது மும்மணி சாஸ்திரம் அப்படின்னே சொல்கிறோம். அதற்கு மேற்பட அதுதான் என்ன சொல்கிறோம் அப்படின்னாக்கா மும்மணி சாஸ்திரம் ஒரே சாஸ்திரமாகவென்றோ வியாக்கரணம் கொள்ளப்படுகிறது. அதற்கு மேற்பட மீமாம்சா சாஸ்திரம் அது என்ன பண்ணுறார் அப்படின்னாக்கா ஜெய்மணி முனிவர் அவர் 12 அத்தியாயங்கள் எழுதியிருக்கிறார். வேத வியாசர் அவர் 4 அத்தியாயங்கள் எழுதியிருக்கிறார். அப்படி ரெண்டுமே சேர்த்து தான் என்ன ஆறுது அப்படின்னாக்கா ஒரே சாஸ்திரமாக கொள்ளப்படுகிறது. அப்படியே இங்கும் கொள்ள வேண்டும். அங்கு எப்படி அந்த 3 பேரும் சேர்ந்து அந்த திரிமுனி சாஸ்திரத்தை வியாக்கரணமாக சொல்கிறோமோ, எப்படி இந்த பாஷ்யத்தை இங்கே மீமாம்சா சாஸ்திரத்தில் எப்படி சொல்கிறோமோ, அதே மாதிரி தான் இந்த 3 பேர்களும் சேர்ந்து இந்த 3 திருவந்தாதிகளை அனுசந்தித்தார்கள். அதாவது இந்த 3 பேருக்கும் பிறக்கக்கூடியதான நிலையானது எப்படின்னா, ஒருத்தருக்கே பிறக்கக்கூடியதான நிலையாக நாம் காண கிடைக்கிறோம். அதில் விசித்திர ஞான சக்தி யுக்தன் ஜெகத் காரணபூதன் அவனாகிறான் சங்கு சக்கர கிரதாதரன் என்றதிரே. அவன் என்ன ஆறுது அப்படின்னாக்கா, எம்பெருமானுக்கே உள்ளதான ஒரு தன்மை, அளவற்ற ஞானம் சக்திகளை உடையவன் அவன்தான் என்ன பண்ணுறான் அப்படின்னாக்கா இந்த உலகை படைக்கிறான். அவன்தான் என்ன பண்ணிருக்கான் அப்படின்னாக்கா சங்கு சக்கரங்களை ஏந்திரவன் என்று முதல் திருவந்தாதியிலே சொல்லப்பட்டது. இப்படி கூறியதும் என்ன சம்பந்தம் அப்படின்னாக்கா இதுவும் தான் ஒரு பக்தியாக ஆகும். அதாவது எம்பெருமான் என்ன பண்றான் அப்படின்னாக்கா பக்தி ரூபாமயமான ஞானமானது இந்த ஆழ்வார்களுக்கு அருள்கிறான். முன்னில்லாத அறிவை அதாவது என்ன சொல்றான் அப்படின்னாக்கா, இப்போது முன்பு உண்டாயிருந்து ஒன்றுக்கே இருக்கையாலே இப்போது உண்டாக்கினபடியாலே சொல்லுகிறது. எம்பெருமான் அருள இவர்கள் அருளி செய்தார்கள். அதாவது இதற்கு முன்னாடி இருக்கக்கூடியதான அறிவே இல்லை. இந்த அறிவானது யார் காமிக்கிறார் அப்படின்னாக்கா, தனக்கும் உள்ள சேஷ சம்பந்தத்தை யார் காமிக்கிறார் அப்படின்னாக்கா எம்பெருமான் காட்டி கொடுக்க இந்த பூதத்தாழ்வாரானவர் அருளி செய்தார். எம்பெருமானே உபாயமாகையால் பக்தியை உண்டாக்கினவனும் அவனே. அதாவது எம்பெருமான் தானே உபாயம், எம்பெருமான் தானே உபேயம் என்று சொல்கிறோம். அந்த பக்தியை யார் உண்டாக்குறா சுவாமி? பக்தி நம்மிடையே பிறக்கிறதா? தாராள பக்தியானது கிடைக்கிறதோ எனில் இந்த ஆழ்வார்களுக்கு தாராள பக்தியே கிடையாது. எம்பெருமான் அருளி மயர்வர மதிநலம் அருளினன்.
பக்தி ரூபாமயமான ஞானத்தை யார் அருளினார்? விதையாய் நத்தமிழ வித்தி என் உள்ளத்தை நீ வளர்த்தாய். இதெல்லாம் உண்டாக்கினவன் எம்பெருமான் தான். இந்த எம்பெருமான் தான் பக்தி ரூபாமயமான ஞானத்தை இவர்களுக்கு உருவாக்கினான். அதற்கு மேற்பட என்ன சொல்றார் அப்படின்னாக்கா, மிகவும் ஆச்சரியமான உலகத்தை அவன் நிர்வாகம் செய்வது எவ்வளவு ஆச்சரியமோ அவ்வளோ ஆச்சரியம் என்னை திருத்தியதும். இதெல்லாம் யாருடைய நினைவாள அப்படின்னாக்கா, பொய்யாழ்வாருடைய நினைவாள. அதாவது எவ்வளோ ஆச்சரியமாக இந்த உலகத்தை எம்பெருமான் உருவாக்கினான். அவ்வளோ ஆச்சரியம் சுவாமி என்னை திருத்தினது. நான் எப்படி இருந்தேன் அப்படின்னா, திருத்த முடியாதபடி இருந்தேன். அப்படி என்னையும் திருத்தி ஒரு வழியாக ஆக்கினான் இந்த எம்பெருமான். சரி சுவாமி, அதற்கு மேற்பட என்ன கேட்கிறார் அப்படின்னாக்க, அவருக்கு உள்ளது பரத்வ ஞானமோ வெண்ணில் எல்லாருக்கும் எல்லாம் உண்டு. சரி சுவாமி, பொய்யாழ்வாருக்கு மட்டுமே பரம்பொருளை பற்றின ஞானமோ உண்டோ என்னில், ஆழ்வார்கள் அனைவருக்கும் ஞானம் பக்தி முதலிலே எல்லாமே உண்டு. ஆனால் ஒருத்தர் கை கொள்றா ஒரு விஷயத்த, அதுல பொய்யாழ்வார் என்ன கை கொண்டார் அப்படின்னாக்கா, அவர்கள் கை கொண்ட ஞான விஷயத்தை மட்டுமே கொண்டு பொய்யாழ்வாருடையது ஞானம் என்றும் பூதத்தாழ்வாருடையது பக்தி என்றும் கூறப்படுகிறது. அவர்கள் பறித்த அம்சங்களை சொல்லுகிறது. அதற்கு மேற்பட அவருக்கு உள்ளது பரத்துவ ஞானமோ என்னில் எல்லாருக்கும் உண்டு. அவர்கள் பறித்த அம்சங்களை சொல்லுகிறது. ஆழ்வார்கள் ஒருத்தருக்கொருவர் பாவஜராய் பரிமாறுகையாலே ஏக கண்டியராய் இருப்பது திருவனந்தாழ்வானுக்கு மிடரொன்றாய் தலை பலவானா போலே. இதெல்லாம் என்ன பண்றார் அப்படின்னாக்கா, அதுக்கு மேற்பட அருளி செய்தார் நம்பிள்ளை. என்ன அருளி செய்தார் அப்படின்னா, ஆழ்வார்கள் ஒருத்தருடைய திருவுள்ளத்தை ஒருத்தரை அறிந்து கொண்டவர்களாய் ஒரே குரலிலே, அதாவது ஒரே விதமாக எம்பெருமானுடைய விஷயத்தை நமக்கு அருளி செய்துள்ளார்கள். ஆதிசேஷனுக்கு 1000 தலைகள் இருந்தா கூட, 1000 தலைகள் இருந்தா கூட கழுத்து ஒன்றாதானே இருக்கிறது. அது போலவே இவர்களுக்கும் எப்படி அப்படின்னாக்கா, ஒரே சரீரத்தை உடையவர்கள், கழுத்தும் ஒவ்வொன்றாக இருந்து ஒவ்வொரு எம்பெருமானுடைய ஒவ்வொரு விஷயத்தை இவர்கள் அனுபவிக்கிறார்கள். எந்த விஷயத்தை அனுபவித்தாலும் எம்பெருமானுடைய தன்மையிலே இவர்களுக்கெல்லாம் ஒரே மிடராக இருக்கிறது என்று இந்த வியாக்கியான அவதாரிகையிலே நம்பிள்ளை நமக்கு காட்டி கொடுத்தார். அதற்கு மேற்பட முதல் பாட்டு, அன்பே தகலியா ஆர்வமே நெய்யாகா இன்புருகு சிந்தை இடுதிரிய நன்குருகி ஞானச் சுடர் விளக்கேத்தினேன் நாரணர்க்கு ஞானத் தமிழ் புரிந்தனான். முதலிலே ராமானுஜ சூத்திரந்தாதிலே அருளி செய்யும் போது கூட திருவரங்கத்த முதலார் என்ன அருளி செய்கிறார் அப்படின்னாக்கா, வருத்தம் புறவிருள் மாத்த எம் வைகைப்பிரான் மறையின் குருத்தின் பொருளையும் செந்தமிழ் தன்னையும் கூட்டி ஒன்ன திரித்தன் நெறித்த திருவிளக்கை தன் திருவுள்ளத்தே இருத்தும் பரமன் ராமானுசனின் இறையவனே. வேதாந்த பொருள்களையெல்லாம் இந்த பொய்கையாழ்வார் என்ன பண்ணார் அப்படின்னாக்கா, செந்தமிழி கூட்டி ரெண்டும் ஒன்று சேர்த்து விளக்காக ஏற்றினார். அதாவது சொல்லப்படுகிறது ஞான விஷயம். இதிலே சொல்லப்படுகிறது என்ன அப்படின்னாக்கா, எந்த அளவன்னால் யானுடைய அன்பில தொடங்கி இவர் அன்பிலேயே முடிக்கிறார் இந்த பூதத்தாழ்வார். அன்பே தகலியால் ஆரம்பித்தார், கடைசியில் முடிக்கும் போதும் என்ன முடிக்கிறார் அப்படின்னாக்கா, எந்த அளவன்னால் யானுடைய அன்பு அப்படின்னு சொல்லி அன்பிலேயே முடிக்கிறார். இவரை பற்றி அருளி செய்யும்போது திருவரங்கத்த முதலார் என்ன அருளி செய்கிறார் அப்படின்னாக்கா, இறைவனை காணும் இதய திருள்கட ஞானம் என்னும் நிறைவிளக்கேத்திய பூத திருவடி தாள்கள் நெஞ்சத்துறைய வைத்தாடும் இராமானுசன் புகழோதும் நல்லோர் மறையினை காத்து இந்த மண்ணகத்தே மண்ண வைப்பவரே. அதாவது முன்பே அருளி செய்த பொய்கை ஆழ்வார் என்ன பண்ணார் அப்படின்னா, இந்த உலகத்தோட இருக்கக்கூடியதான பரப்பு, அந்த பரப்பை எல்லாம் என்ன பண்ணார் அப்படின்னாக்கா, தன்னுடைய பக்தியாலே நினைத்து பக்தியை அகலாக கொள்கிறார்.
எம்பெருமானிடத்துல ஏற்பட்ட அன்பையே அகலாக கொண்டு விளக்கு ஏற்றுகிறார். அப்போ என்னைக்கு ஒரு காரணம் உண்டே சுவாமி, என்னைக்கு ஒரு ஆதாரம் வேணுமே. அதாவது ஸ்நேகம், அதாவது என்ன சொல்றார் அப்படின்னாக்கா, தைலவர்த்திக்கு ஒரு ஆதாரம் வேணும் இருக்கு. ஒன்றால் அழிய கடவதான வல்லதான பக்தியானது போய் ஒரு தகலியாய் புக்குது என்றபடி ஆகிறது. அதாவது ஒன்றாலே அழித்தானதான பக்தியானது அகலாக ஆகிறது. எம்பெருமானிடத்துல கொண்டிருக்கக்கூடியதான பக்தி எப்படி ஆகிறது அப்படின்னா அகலாக இவருக்கு ஆகிறது. இனி கூறப்போருவதற்கெல்லாம் இதுவே ஆதாரமாக இருக்கிறது. கீழ் சொன்ன ஞானம் முழுவதும் பக்தியாக பழுத்தபடி, அதாவது கீழ் சொன்ன ஞானம்லாம், பொய்யாழ்வார் சொன்ன ஞானம்லாம் எப்படி ஆச்சு அப்படின்னா புதத்தாழ்வாருக்கு பக்தியாக பழுத்த பணமாக ஆகிறது. பக்தி முதிரும்படி என்றோ ஞானம் இருப்பது. அதாவது பக்தி எப்படி இருக்கு அப்படின்னாக்கா முதிரும்படி இவர்களுக்கு இருக்கிறது. நம்மாழ்வார் தாமே எப்படி அருளி செய்கிறார் அப்படின்னாக்கா மயர்வர மதிநலம் அருளினார். அதாவது பக்தி அதுவே முதிர்ந்த ஞானமாக அருளினார். அதற்கு மேற்பட என்ன அப்படின்னா ஆர்வமே நெய்யாக. ஆக இந்த அன்பானது என்ன ஆச்சு அப்படின்னா அன்பானது அகலாக மாறியது. அன்பே தகலியா. அதற்கு மேற்பட என்ன ஆச்சு அப்படின்னாக்கா அந்த தகலி அகலாக இருக்கிறது. அதற்கு மேற்பட நெய் வேணுமே. இப்போ விளக்கு இருக்குது அப்படின்னாக்கா விளக்குக்கு 3 வஸ்துக்கள் வேண்டும். ஒன்று அகல் வேண்டும், மற்றொன்று நெய் வேண்டும், மற்றொன்று திரி வேண்டும். சரி சுவாமி, அகல் அன்பு எம்பெருமானிடத்திலே கொண்ட ஞான விஷயமாக ஏற்பட்ட எம்பெருமானிடத்திலிருந்து எம்பெருமான் விஷயமாக ஏற்பட்ட ஞானமானது முதிர்ந்து பக்தியாக மாறியது. அந்த பக்தி தகலி அதுதான் அகலாக மாறியது. அதற்கு மேற்பட நெய் வேணுமே. அது பக்தி முதிர்ந்தபடி. இந்த பக்தி என்ன ஆகுது அப்படின்னாக்கா அதுவும் முதிர்ந்து போகிறது. அந்த பக்தியானது என்னாச்சு அப்படின்னாக்கா எம்பெருமான அனுபவித்தால் அல்லது தரிக்க முடியாதபடி ஆர்வமாக ஆனது. ரொம்ப பக்தி முத்திட்டு அப்படின்னா எம்பெருமான அனுபவிக்காம இருக்கவே முடியாது. அப்போ என்ன ஆகுது அப்படின்னாக்கா அந்த பக்தியானது ஆத்மாவை எம்பெருமானை உருக்க பண்ணும். ஆத்மாவை உருக்குங்களோ. ஆத்மாவை உருக்க முடியுமா சுவாமி? ஆத்மாவை எங்கேயாவது உடைக்க முடியுமா? ஆத்மாவை என் உயிரை உருக்கி உண்ணுமே அப்படின்னு ஆழ்வார்லாம் அருளி செய்கிறேன். அதெல்லாம் பண்ண முடியுமா சுவாமி அப்படின்னாக்கா எம்பெருமான் நினைச்ச மாத்திரத்திலேயே இந்த ஆழ்வார்கள்லாம் உருகுகிறார்கள், கலங்குகிறார்கள். அவருடைய ஆத்மாவே ஆர்வமே என்ன ஆறுது? அதற்கு மேற்பட தரிக்க முடியாத ஆர்வமானது இந்த அகலுக்கு உட்பட்ட நெய்யாகிறது. ஆர்வம் என்பது எப்படி சொல்றார் அப்படின்னாக்கா அதற்கு மேற்பட ஆர்வமாகிற விஷயம், அதாவது அன்பாகிறது ஸ்நேககாரியமாக அத்தனைக்கு பரியும் பரிவு. ஆர்வமாகிறது அன்புக்கு விஷயமானவனுக்கு ஸ்மகாரமாய் அவ்விஷயத்தை விட்டு கால்வங்க ஒண்ணாதபடி பிறப்பொரு அவஸ்தை என்றிக்கே அத்தலை பரிவும் பரிவுமாய் ஆர்வமானது அதற்கு அடியான அபினிவேஷம் என்றுமாம். ஆக இந்த ஸ்நேகத்து, அதாவது 2வது நிலை அன்பு என்பது ஸ்நேகத்தின் காரணமாக எம்பெருமானிடத்தில் பரிவு கொள்ளுதல். ஆர்வமானது எப்படி அப்படின்னாக்கா அன்பு போய் ஆர்வமானது அந்த எம்பெருமான நினைச்சவாறே என்ன ஆகுது அப்படின்னாக்கா அவனை விட்டு என்றைக்குமே பிரிந்திருக்க கூடாதல்லதான இந்த நிலை. அதாவது எம்பெருமானிடம் கொள்ளும் பரிவு என்றும் ஆர்வம் என்பது அப்பரிவுக்கு காரணமான ஈடுபாடும் என்று கொள்ளலாம். நாச்சியார் திருமொழியில் தாமே ஆண்டார் அருள் செய்கிறார். ஆவலன் புடையார்தம் மனத்தண்ணி மேவலன் இறைசூழ் துவராபதி காவலன். ஆக அதற்கு மேற்பட என்ன ஆறுது அப்படின்னாக்கா முதல்ல அகல் வந்தது, அதற்கு பிற்பாடாக நெய் வந்தது. இப்போ திரி வேண்டுமே சுவாமி. அந்த திரி என்ன அப்படின்னாக்கா அன்பு இவை 2ஆலும் அடிய உடையதாய் அது வாக்கிய விஷயத்தினுடைய ரசத்தியாலே ஸ்திதிலமாகிற மனசானது அதற்கு இட்ட திரியாக பிராப்தியாலும்
விஷயம் ஆகையாலும் தேஜ வஸ்துவை விடாதே உருகி இனித்தாயிருக்கிற மனோரகம் காரணமாக திரியாக சிந்தைக்கு அடியாயிரே மனசு இருப்பது. அதற்கு மேற்பட என்ன சுவாமி அப்படின்னாக்கா, அன்பு ஆர்வம் இரண்டத்தையும் காரணம் உடையதாக இருக்கக்கூடியதான எம்பெருமானுடைய இனிமையாலே இந்த சிதைகின்ற மனமானது அந்த விளக்குக்கு இட்ட திரியாக ஆகிறது. எப்படி சுவாமி இந்த திரியாக ஆச்சு, இந்த மனமானது எப்படி திரியாச்சு அப்படின்னா, அதற்கு தான் அருளி செய்கிறார். எம்பெருமான் அடைய தகுந்தவனாகையாலும் கல்யாண குணங்கள் உள்ளாகவை ஆகையாலும் அவனையே தியானம் செய்து உருகி இனித்தாயிருக்கிற மனோரதம் காரணமாக திரியாக ஆயிற்று. எம்பெருமான் அடைய தகுந்தவன், அதற்கு மேற்பட கல்யாண குணங்கள் உள்ளவன். அவனையே தியானம் செஞ்சு என்னாச்சு அப்படின்னாக்கா, அவனையே தியானம் செய்து உருகி இனித்தாயிருக்கிற மனோரதம் காரணமாக ஆயிற்று. சிந்தைக்கு காரணமாக அன்றோ மனம் இருப்பது. அதற்கு மேற்பட நன்கு உருகி, அதாவது ஆத்மாவை என்ன சொல்றோம் அப்படின்னாக்கா, ஆத்மாவுக்கு ஞானமானது உண்டு, ஞானவான் அப்படின்னு சொல்றோம். அதுல ஆத்மாவுக்கு ஞானம் என்ற குணமே சரணமாகையால் ஞானமாக கூறப்படுகிறது ஞானவான் என்பது போலே என்று கூறியுள்ளபடி ஞானத்தை சாரபூதமாக உடையதான ஆத்மாவை குறிப்பதாக சொல்லலாம். அதற்கு மேற்பட என்ன சொல்றார் அப்படின்னாக்கா, நன்மை உடையது நண்பு என்பதை ஆத்மா என்றும் கொள்ளலாம். அற்பமாய் நிலையில்லாததாய் உள்ள அச்சேதனத்தை காட்டிலும் வேறுபட்டதாய் ஞானம் ஆனந்தம் இவற்றையே லட்சணமாக உடையதாய் எப்பொழுதும் உள்ளதாய் எம்பெருமானுக்கு அடிமைப்பட்டதாய் இருத்தலே ஆத்மாவிற்கு நன்மையாகும். ஆக இந்த ஆத்மாவுக்கு என்ன குணமானது உண்டு அப்படின்னாக்கா, அழிவில்லாதது இந்த ஆத்மா. அதற்கு மேற்பட ஞானம் நிறைந்தது இந்த ஆத்மா. அதற்கு மேற்பட என்ன ஒரு அறிவு உண்டு அப்படின்னாக்கா, ஆழ்வார்கள் முதலான பக்திவார்களுக்கு நம்முடைய முமுட்சுகள் போன்றவர்களுக்கு என்ன அறிவு உண்டு அப்படின்னா, ஆத்மா எம்பெருமானுக்கு எப்பொழுதும் சேஷப்பட்டதுள்ளது அப்படின்னு ஒரு நிலையானது உண்டு. அப்படி நிலையானது இருந்தா என்ன ஆகும் அப்படின்னா, அது உருகி நினைக்க முடியாததாய், வெட்ட முடியாததாய், எரிக்க முடியாததாய், நினைக்க முடியாததாய் இருக்கிற ஆத்மாவானது எம்பெருமான் விஷயத்திலே திருவப்பொருள் போல் ஆகிவிட்டது என்பதை கூறுகிறது. அதாவது இந்த ஆத்மாவை என்ன பண்ண முடியாது, வெட்ட முடியாது, நினைக்க முடியாது. அதற்கு மேற்பட இந்த ஆத்மாவை என்ன பண்ண முடியாது அப்படின்னாக்கா, எரிக்க முடியாது, நினைக்கவும் முடியாது. அப்படிப்பட்ட ஆத்மா இந்த ஆழ்வார் சொன்னபடி என் நெஞ்சை உருக்கி உண்ணுமே. அப்படி உருகி என்ன ஆறுது அப்படின்னாக்கா, ஒரு திரவப்பொருள் போல் ஆகிறது இந்த ஆத்மா. எப்பொழுதும் உள்ளதான் ஆத்மாவானது உருகியதோ என்றால் எம்பெருமானிடத்தில் ஈடுபட்டு முழுகினபடியை கூறுகிறது. பிரகல்லாதன் இருக்கான். பிரகல்லாதன் இருக்கிற சமயத்தில் இரண்யாக்ஷன் அவனுக்கு பலவிதமான தொந்தரவுகளை கொடுக்கிறான். அப்பொழுது அந்த தொந்தரவுகளை எல்லாம் கொடுக்கும்போது என்ன பண்ணுறான் அப்படின்னாக்கா, எம்பெருமான் அவனை உடம்புல நெருப்பில் உட்கார வைக்கிறான். நெருப்பில் உட்கார வைக்கும்போது இந்த அவனுடைய சரீரத்துக்கு அந்த நெருப்பானது தெரியவே இல்லை, இந்த பிரகலாத ஆழ்வானுடைய சரீரத்துக்கு. அப்போ என்ன சொல்கிறான் அப்படின்னாக்கா, அதற்கு மேற்பட பாம்பை வச்சு கடிக்க வைக்கிறான் இந்த பிரகலாத ஆழ்வான இந்த இரண்யன். அப்போ என்ன சொல்கிறான் அப்படின்னாக்கா, அவன் பிரகலாத ஆழ்வான் எப்பொழுதும் எம்பெருமானை நினைத்து கொண்டே இருக்கிறான். அதாவது அந்த பாம்பு அவன் கடிச்சிருக்கு, அந்த கடிச்சதை கூட என்ன ஆறுது அப்படின்னாக்கா அவன் அறியவில்லை. ஆக இவையேற்றால் எம்பெருமானிடத்தில் பக்தியாலே ஏற்பட்ட பல நிலைகளை கூறுகிறது. அப்படி ஏற்பட்டதுதான் முதல்ல சொல்லப்பட்டதான பரபக்தி என்கிற கூடியதான முதல் திருவந்தாதி. அதற்கு மேற்பட பரஞானமாக சொல்லப்படக்கூடியதான இந்த இரண்டாம் திருவந்தாதி. அதற்கு பிற்பாடாக பரமபக்தி என்று எம்பெருமானை பார்த்த மாத்திரத்திலே ஏற்படக்கூடியதான மூன்றாம் திருவந்தாதி என்ற வரிசை கிரமம் கூறப்பட்டுள்ளது. சரி சுவாமி, யாருக்கு ஏத்தினார்? முதல் அகல் இருக்கு, அதற்கு மேற்பட நெய் இருக்கு, அதுக்கப்புறம் திரி இருக்கு. என்ன பண்ணார் இதெல்லாம் வச்சுண்டு அப்படின்னாக்கா, ஞான சுடர் விளக்கேற்றினேன். அதாவது அவ்வளவிலே பகவத் பிரசாத அர்த்தமான பரஞானமாகிற உஜ்ஜலவ தீபத்தை ஆரோபித்தேன். எம்பெருமானுடைய அருளாலே
இந்த பரஞானமாக சுடர் விளக்கை நான் ஏற்றினேன். விளக்கோட தன்மை என்ன அப்படின்னாக்கா தன்னையும் காட்டும், பிறல் பொருள்களையும் இந்த விளக்கானது காமிக்கும். ஆக அது போலவே இங்கே என்னாச்சு அப்படின்னாக்கா பக்தி முதிர்ந்து ஞானமானது தன்னுடைய தன்மையான சேஷத்துவத்தையும் உணர்த்தி எம்பெருமானுடைய தன்மையான சேஷித்துவத்தையும் காட்டக்கூடியதாக இருக்கும். ஞானச்சுடர் விளக்கு அப்படின்னா என்ன காமிக்கிறது அப்படின்னாக்கா எம்பெருமான் தலைவன், அவனுக்கு இந்த உலகமே சேஷப்பட்டது அப்படின்ற ஒரு தன்மையானது காமிக்கிறது. எம்பெருமான் இந்த நமக்கெல்லாம் என்ன தன்மை காமிக்கிறது அப்படின்னாக்கா எம்பெருமானுக்கே நாம் அடிமை செய்ய வேண்டும் அப்படின்ற ஒரு சேஷத்துவத்தை காமிக்கிறது. சரி சுவாமி, இந்த சேஷத்துவம் ஞானமானது ஏற்பட்டது. ஏற்பட்ட பின்பு நான் என்ன பண்றேன் அப்படின்னாக்கா விளக்கு ஏற்றினேன். யாருக்கு விளக்கு ஏற்றினேன்? அடிமைத்தன்மையை உணர்ந்த பின்பு என்ன பண்றது அப்படின்னாக்கா இந்த அடிமையை கைங்கரியம் இந்த வகுத்தா அந்த முதலாளிக்கு செய்ய வேண்டும். அதாவது முதலாளிக்கு செய்யப்பட வேண்டும். அந்த செய்யப்படக்கூடியதான கைங்கரியமே இவ்வழியாலே நாம் கைங்கரியம் செய்தேன், விளக்கு ஏற்றினேன். யாருக்கு ஏற்றினேன் சுவாமி அப்படின்னா நாரணருக்கு, எல்லாருக்கும் தலைவரான நாரணனுக்கு, சர்வசேஷியான சர்வேஸ்வரனுக்கு, அசேஷ சேவையை தவிர்க்கிறது. இவ்வழியால் என்ன ஆகுது அப்படின்னாக்கா நாரணருக்கு நான் விளக்கு ஏற்றினேன், மற்றவர்களுக்கு நான் தொண்டு செய்யவில்லை. தகுதி அல்லாதவர்களுக்கு தொண்டு செய்தல் தவிர்க்கப்படுகிறது. அதற்கு மேற்பட என்ன பண்றான் அப்படி ஞான சுடர் விளக்கேற்றினேன் நாரணருக்கு, ஞானத்தமிழ் புரிந்தான். ஆழ்வார் என்ன சொல்றார் அப்படின்னாக்கா தமிழ் லட்சணத்திலும் குறையின்றி இருக்கச் செய்தே மோட்சப்பிரதமான பிரபந்தத்தை சொன்னான். ஆழ்வார் இந்த இலக்கணங்களுக்கு உண்டானது என்ன பண்ணோம் அப்படின்னாக்கா தமிழ் பிரபந்தங்களுக்கு ஒவ்வொரு சீர் தொடை அடி அதெல்லாம் உண்டு, ஒரு பிரபந்தத்துக்கெல்லாம் உண்டு. நம்மாழ்வாருடைய முதல் படியிலேயே பகவத் விஷயத்திலே நம்பிள்ளை படியிலே இதை தெரிவித்திருக்கிறார். எப்படி இதெல்லாம் ஏற்பட்டது சுவாமி? ஒரு எம்பெருமான் அருளி செய்தார், இவர் அருளினான்னு சொல்றா. அப்போ இலக்கணங்கள் இந்த குறைகள்லாம் ஏற்பட்டிருக்குமே ஒரு பிரபந்தத்துக்கு, எப்படி இந்த பிரபந்தங்களுக்கெல்லாம் ஏற்படாமல் இருக்கிறது அப்படின்னா அப்போதான் நம்பிள்ளை தாமே காட்டி கொடுக்கிறார். பிரம்மா அருள் புரிஞ்சார் வால்மீகி மகரிஷிக்கு, அந்த வால்மீகி அதை கொண்டு இந்த இலக்கணம் தொடை சீரடி அப்படிலாம் இல்லாமல் ஸ்ரீராமாயணத்தை அருளி செய்தார். அந்த எந்த குறையும் இல்லை. பிரம்மாவுக்கே அந்த ஞானமானது இருந்ததுனாக்கா எம்பெருமான் காட்டி கொடுக்க இவர் அருளி செய்தார் பிரபந்தத்தை. அப்படி இருக்கும்போது அந்த பிழைகள்லாம் இதில் வருமோ அப்படின்னு அருளி செய்தார். அதே மாதிரி தான் இதுவும், அந்த கருத்தை இதுலேயும் நாம் கொள்ளலாம். தமிழ் இலக்கணங்களில் குறைவில் எதுவும் இல்லாமல் இருப்பதோடு மட்டுமில்லாமல் மோட்சம் தரக்கூடியதான பிரபந்தத்தை செய்த நான். இந்த பிரபந்தத்தை கற்றவர்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னாக்கா எம்பெருமான் தான் தலைவன், அவனிடத்திலே தொண்டு செய்ய வேண்டும், பக்தி செய்ய வேண்டும் என்ற ஒரு ஞானமானது பிறக்கும். ஞானம் பிறந்தவாறே என்ன ஆகும் அப்படின்னாக்கா எம்பெருமான் இவர்களுக்கு மோட்ச பக்தி ஞானம் பிறக்கும். ஞானம் பிறந்த பின்பு பக்தி பிறக்கும். பக்தியாலே எம்பெருமானை விட்டு அகலாமை ஏற்படும். அப்போ எம்பெருமானுக்கே கைங்கரியம் செய்வான், எம்பெருமானிடத்திலே சரணடைவான். அதை மேற்கொண்டு எம்பெருமான் மோட்சமானது கொடுப்பான். ஞான தமிழ் புரிந்த நான் ஞான சுடர் விளக்கு ஏற்றினேன். அதாவது காதர் சடகோபன் சொன்ன, அதாவது ஆசையுடையவராக தம்மை நம்மாழ்வார் கூறிக்கொண்டது போலே, காதர் சடகோபன் என்னும் சொல்லுமா போலே அதற்கு மேற்பட சோக ஸ்லோக துவயமாகதகா, சோகமாகவே வெளிப்பட்டது இந்த ஸ்ரீராமாயணம் அப்படின்னு அந்த கிரௌஞ்ச பக்ஷிகள் வரும்போது இந்த வால்மீகி மகரிஷி அருளி செய்து கூறியது போலே ஞானமானது ஞானத்தமிழாக வெளிப்பட்டது. எம்பெருமான் பெத்திய ஞானமானது ஞானத்தமிழாக இங்கே புதத்தாழ்வாராலே வெளிப்பட்டது. என்னுடைய பக்தி அதற்கு மேற்பட என்ன பண்ணார் அப்படின்னாக்கா தமக்கு உண்டான சாட்சாத்காரம் இப்பிரபந்தம் கற்றாருக்கும் உண்டாக்கவற்று. அதாவது ஆழ்வார் மட்டும் அனுபவிக்காம அதற்கு மேற்பட என்ன பண்றார் அப்படின்னாக்கா இதுல என்னுடைய பக்தியானது என்னோடு முடிந்து போகாமல் உலகோர் அனைவருக்கும் பக்தி பிரகாசிக்கும்படி பாசுரத்தை சொன்னார்.
இதனால் என்ன ஆகுது அப்படின்னாக்கா அபினிவேசம் பக்தி இருந்தபடியும் அபினிவேசம் இருந்தபடியும் அதற்கு அடியாக விஷயத்தினுடைய ரசக்தி இருக்கும்படியும் சேஷத்த ஞானத்துவத்துக்கு போக்கியமாகும்படியும் ஆத்மா போய் தாந்தமானபடியும் அவன் பக்கள் உண்டான சேஷி பக்தி இருந்தபடியும் இவை எல்லாவற்றையும் சொல்லித்தாயிற்று. ஆழ்வார் அவர் மட்டுமா அனுபவிச்சார் அப்படின்னா, ஆழ்வார் அவர் மட்டும் அனுபவிக்கல, எல்லாருக்காகவும் இந்த பாசுரத்தை நான் சொன்னேன். இந்த பாசுரம் தமக்கு உண்டான சாட்சாத்காரம் இந்த பிரபந்தத்தை கற்றவர்களுக்கும் உண்டாக்கும் என்ற கருத்தில் இவை அருளி செய்தேன். இந்த பிரபந்தத்தில் என்னென்ன சொல்றார் அப்படின்னா, இந்த 2ஆம் திருவந்தாதியில தம்முடைய பக்தி இருந்தபடி, அதிலே ஈடுபாடு இருந்தபடி, அதற்கு காரணமாக எம்பெருமானுடைய இனிமை, தன்னுடைய அடிமைத்தனத்தை நினைப்பதற்கு ஏற்றபடி ஆத்மா தகுதியாக இருந்தபடியும், எம்பெருமானிடம் தமக்கு உள்ள அடிமையை இருந்தபடியும் முதலியவற்றை அருளி செய்கிறார். ஆக முதல் பாட்டாலே ஞானச் சுடர் விளக்கு ஏற்றினார். ஞானச் சுடர் விளக்கு ஏற்றின ஞானத்தமிழ் புரிந்த நான் ஞானச் சுடர் விளக்கு ஏற்றினேன் அப்படின்னு அருளி செய்கிறார். அதற்கு மேற்பட 2வது பாசுரத்தாலே ஞானத்தால் நன்குணர்ந்து நாரணன் தன் நாமங்கள் தானத்தால் மத்தவன் பேரு சாத்தினால் வானர் கரியமலர் ஆக்குவிக்கு மதுதன்னே நங்கள் பணியமரர் கோமான் பரிசு. இந்த சர்வேசனுடைய நாமத்தை நாம சொன்னாடாக்கா எம்பெருமான் என்ன பண்றான்? நாமத்தை சொல்றதுக்கு கிரமம் வேணுமோ, ஏதாவது வேணுமோ அப்படின்னா எதுவுமே அவசியம் இல்லை சுவாமி. நாமத்தை சொல்றதுக்கு எந்த கிரமமும் தேவையில்லை. முமுட்சுபடியிலே நாம அருளி செய்கிறோம், நாம காண்கிறோம், மூச்சுபடியிலே நம்ம காமிக்கிறோம். என்ன காமிக்கிறோம்? முமுட்சுபடியிலே நாம் அனுபவித்தோம். ஒருவனுடைய திருநாமத்தை சொல்வதற்கு எந்த விதமான கிரமமோ எந்த விதமான அதிகாரி நியமம் இல்லை, பல நியமம் இல்லை அப்படின்லாம் அனுபவித்தோம். அதே தான் பூதத்தாழ்வார் நமக்கு இந்த பாசுரத்தாலே அனுசந்திக்கிறார். அந்த திருநாமத்தை சொன்னால் என்ன பலன் அப்படின்னா, எம்பெருமான் அங்கே இருக்கக்கூடிய நித்தியசூரிகளுக்கு நம்மை அலங்காரமாக, பரமதத்திற்கு அலங்காரமான நித்தியசூரிகளாக ஆக்கி வைக்கும் அகுதன்னே. இந்த திருநாமத்தை சொன்னாலே எந்த விதமான ஒரு பக்தியும் இல்லாமல் சொன்னால் கூட, அதாவது ஞானத்தை மட்டும் வச்சுக்கிட்டு ஒரு விதமான பல பிரயோஜனம் இல்லாமல் சொன்னாலே என்ன பண்ணுறான் அப்படின்னாக்கா, எம்பெருமான் நம்மை வைகுண்டத்துக்கு கொண்டு போய் வைக்கிறான், நித்திய விபூதியிலே கொண்டு போய் வைக்கிறான். நாரணந்தன் நாமங்கள் தானத்தால் மத்தவன் பேர் சாத்தினாள். அதாவது எம்பெருமானுடைய அந்த பூர்த்தியான திருநாமம் அப்படின்னு ஒன்று இருக்குது. அந்த முமுட்சுபடியில் நம்ம விரிவாக அனுபவித்தோம். அந்த முமுட்சுபடியில் அனுபவித்ததை எம்பெருமானுடைய அதாவது பூர்ணமான திருநாமங்கள் 3, அதாவது விஷ்ணு, நாராயணன், அதுக்கப்புறம் வாசுதேவன் அப்படின்னு இந்த 3 திருநாமங்கள். அது பூர்த்தியுடைய திருநாமங்கள், பூர்த்தி இல்லாத திருநாமங்கள். இதில் எந்த திருநாமத்தையும் சொன்னாலுமே பக்தியோட உணர்ந்து உயர்ந்த ஸ்தானத்தில் சொன்னானாக்கா என்ன ஆறுது அப்படின்னாக்கா, ஞானத்தால் பக்தியால் நன்குணர்ந்து. இந்த இடத்துல ஒரு திருஷ்டாந்தம் நமக்கு காட்ட கிடைக்கிறார். அதாவது இருவர் கூட ஞானத்தை அபியசிக்க செய்தே சஞ்சயனுக்கு பக்தி உண்டாய் திருதராஷ்டிரனுக்கு வரியடைவே கற்று போனாயிரே. இருவர் கூட அபியசித்தோம், உனக்கு ஞானம் உண்டாய்த்து தோற்றுவானன், எனக்கு தோற்ற தொழியாவன் என்ன, உன்னை போலே வரியடவே கற்க என்றிக்கே நான் பக்தியுடையவனாக காண அபியசித்து என்றானிரே. சஞ்சயனுக்கும் திருதராஷ்டிரனுக்கும் ஒரு சம்பாதம் நடக்கிறது. அந்த சம்பாதத்தில் என்ன சொல்கிறார் அப்படின்னாக்கா, ஒரு வார்த்தை. இந்த வார்த்தையில் என்ன சொல்கிறான் அப்படின்னாக்கா, திருதராஷ்டிரன் கேட்குறானா, உனக்கு இவ்வளோ ஞானமானது இருக்கே, எப்படி இருக்கு அப்படின்னு கேட்குறானா. அந்த ஞானமானது ஏற்பட்டது இருக்கே, எனக்கு ஏன் ஏற்படலை அப்படின்னாக்கா, 2 பேரும் ஒன்றா தானே படித்தோம், ஒருத்தர் இடத்துல தானே படித்தோம். அப்படி இருக்கும்போது உனக்கு ஞானம் இவ்வளோ இருக்கே, பக்தி இருக்குது,
ஆனால் எனக்கு அதெல்லாம் ஏற்படலையே அப்படின்னாக்கா, அப்போ அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னாக்கா, நீ அதை கற்கும்போது என்னோட என்ன கட்டுறாய் அப்படின்னாக்கா, இருவரும் சேர்ந்து ஒரே இடத்துல தானே கட்டுறோம். உனக்கு ஞானம் ஏற்பட்டு எனக்கு அது இல்லாமல் போனதற்கு என்ன காரணம் என்று திருதராஷ்டிரன் கேட்க, சஞ்சயன், நான் உன்னைப்போல் வரிகளை மட்டும் கற்காமல் பக்தி உடையவன் அன்றோ கற்றேன் என்று பதில் கூறினான். ஆழ்வாரம் எப்படி இருக்கார் அப்படின்னாக்கா, வரி அடைவே கற்றாமல் அதோட பக்தி பண்ணி என்ன ஆறுது அப்படின்னாக்கா, அந்த ஞானத்தை இவர்கள் கற்றார்கள். நன்குணர்ந்து அப்படின்னு சொல்லும்போது என்ன ஆறுது அப்படின்னாக்கா, நமக்கும் எம்பெருமானுக்கும் உள்ள சேஷத்தை அறிந்து அவனுடைய திருநாமங்களை நாம் கூற வேண்டும். நாரணந்தன் நாமங்கள், நாராயணன் என்பதும் நாமந்தானே. அப்படி இருக்கும்போது நாரணந்தன் நாமங்கள் என்றதே ஏனெனில், அல்லாத திருநாமங்கரை காட்டிலும் இதுக்கு வியாபிருத்தி ஞான ஆனந்தங்கள் சொரூப நிரூபமாய் அல்லாத ஜெகத் ஞான சக்திகள் குணமாயிற்று போயிற்று. திருமந்திரம் சொரூப நிரூபகமாய் அல்லாதவை திருநாமங்களாய் இருக்கிறது. பேராயிரம் கொண்டதோர் பேருடையன் அவன் யாரெனில் நாராயணன் என்றிரே. நாமம் பல சொல்லி நாராயணா என்றதிரே. அதாவது எம்பெருமானுடைய ஞான ஆனந்தங்கள் அவனுடைய தன்மையை காட்டும் விதமாக அமைந்துள்ளது. இது நாராயணா என்று சொல்லக்கூடியதான நாமங்கள். மற்றவைகளான ஞானம் சக்தி முதலியவர்கள் குணங்களாக கூறப்பட்டது உள்ளது போலே, திருமந்திரம் நாராயண நாமம் அவனுடைய தன்மையை நிரூபித்தும் அடையாளமாகவும் மற்ற பெயர்கள் திருநாமங்களாகவும் கொள்ளப்படுகிறது. பேராயிரம் கொண்டதோர் பீடுடையன் என்று நம்மாழ்வாரும், நாமம் பல சொல்லி நாராயணா என்று பேயாழ்வாரும் அருளி செய்தார்கள் என்றோ. அதாவது மற்ற திருநாமங்கள் பூர்த்தியுள்ள திருநாமங்கள் இல்லை. நாரணந்தன் நாமங்கள் 1000 சகசிரநாமம் சொல்கிறோமே, அவ்விதமாக பல நாமங்களை உடையவன் இந்த நாராயணன். அதாவது அதற்கு மேற்பட என்ன சொல்கிறார் அப்படின்னாக்கா, தானத்தால் பக்தியால் என்ன பண்ணுறார் அப்படின்னாக்கா, பிற பயன்களை பெறுவதற்காக சொல்லுதல், பிரயோஜனாந்த பரனாக சொல்லுதல், பிரயோஜன இரவிபேக்ஷனாய் தவிர்த்தல், செய்கையன்னிக்கே சொல்லுகை, சொல்லியல்லது நிற்கமாட்டாமையாலே சொல்லுகை, சொல்லியல்லது நிற்கமாட்டாமை பக்தியுடைய ஸ்தானத்திலே. அதாவது எம்பெருமானுடைய இந்த திருநாமங்களை பிற பயன்களை பெறுவதற்காக சொல்லுதல், இல்லை பயன் எதுவுமே வேண்டாம் என்ன சொல்லாமல் இருந்து விடுதல், அதற்கு மேற்பட சொன்னால் அல்லது உயிர் தரித்திருக்க மாட்டாமை, சொல்லால் அல்லது நிற்க முடியாமை என்ற பக்தியின் ஸ்தானத்திலே அடுத்தடுத்த நிலை பரவசத்துடன் எம்பெருமானுடைய திருநாமங்களை சொல்லுதல். மற்று அப்படின்னாக்கா, அவனுடைய பக்திக்கு மேலே அவனுடைய திருநாமத்தை சொன்னால், அதாவது பக்திக்கு மேல் திருநாமத்தை சொன்னால் எல்லாம் மற்று என்று பொருள் கொள்ளுதல். அவனுடைய பேர் அப்படின்னாக்கா அவனுடைய விபூதி செல்வங்களை குறித்தும் திருநாமங்கள். அவன் பேர் திருநாமம் என்று கூறாமல் பேர் என்று சொல்லப்படியால் அவற்றுக்கு கூறுவதற்கு எந்த தகுதியோ சடங்கோ தேவையில்லை, எப்படி வேண்டுமானாலும் சொல்லலாம் என்று கூறப்படுகிறது. அதாவது அதுதான் மேலே பார்த்தோம். எம்பெருமானுடைய திருநாமத்தை சொல்றதுக்கு எந்த விதமான பக்தி, அது எந்த விதமான அதிகாரி நயமும் பல நயமும் இல்லை, எப்படி வேணாலும் சொல்லலாம். அவனிடத்தில் உண்டான பக்தி சொல்லால் பெருந்தானத்தை சொல்லி கூப்பிட்டால் என்று பொருள் கொள்ளுதல், அல்லது கீழே கூறியபடி பக்திக்கு ஏற்றபடி கிரமம் இல்லாமல் கூப்பிடுதல் என்று பொருள் கூறுதல். பேர் பல சொல்லு பிதத்தி, அதாவது பக்தி இல்லாமையே சொன்னா கூட என்ன பண்றார் அப்படின்னாக்கா, அன்றோ நன்குணர்ந்து சாற்றுதல் என்று நெஞ்சால் உணர்ந்து வாயால் திருநாமத்தை கூறுதல். அப்படிலாம் இல்லாம நன்குணர்ந்து ஞானத்தால் நன்குணர்ந்து நாரணந்தன் நாமங்கள் தானத்தால் மற்றவன் பேர் சாற்றுதல். எப்படி சாத்தணும், எப்படி சொல்லணும் அப்படின்னாக்கா, எம்பெருமானுடைய அடியார்கள்லாம் மனம் விரும்பும்படியும் எம்பெருமானுடைய எதிரிகள் விரோதிகள்லாம் மனம் வெறுக்கும்படியும் சொன்னா, எம்பெருமான் என்ன பண்றான் சுவாமி, எம்பெருமானுடைய திருநாமத்தை அவனுடைய பெருமையை உணர்ந்து அவனுடைய சம்பந்தத்தை உணர்ந்து அவனுடைய திருநாமத்தை நாம் சொன்னால் மற்றவர்கள் அடியார்கள் விரும்பும்படியாகவும் மற்றவர்கள் எம்பெருமானுடைய விரோதிகள்
எதிர்க்கும்படியாகவும், அதாவது காதை மூடிக்கொள்ளும் அளவு நாம் சொன்னால் என்ன பண்ணுறார் அப்படின்னாக்கா, வானத் அரிய மலர் ஆக்குவிக்கும் அது தன்னை. பரமோதத்துக்கும் என்ன பண்ணுறான் அப்படின்னாக்கா, இவனுடைய ஒரு தொடர்பாலே பெருமை உண்டாக்கச் செய்தே நித்தியசூரிகளுக்கு சமமாக இவனை வைக்கும் என்றோ அவன் செய்வது. நித்தியசூரிகளுக்கு சமமாக என்ன பண்ணுறான் அப்படின்னாக்கா, எம்பெருமான் இந்த அடியார்களை கொண்டு போய் அங்கே வைக்கிறான். மலிபுகழ் வானவர்க்காவர் நற்கோவையே என்று நம்மாழ்வாரும் அருளி செய்துள்ளார். ஆழ்வார்கள் பிரார்த்திக்கும் போது அடியார்கள் குழாங்களை உடன் கூடுவதென்றுகளோ என்றல்லோ வேண்டுகின்றனர். அதாவது எம்பெருமானிடத்தில் வேண்டிக் கொள்ளும் பொழுது என்ன சொல்றார் அப்படின்னாக்கா, குலசேகர ஆழ்வாரும் தன்னுடைய திருவரங்க பதிகத்திலே இன்பமிகு குழு கொண்டு யானும் இசைந்துடனே என்றுகளோ இருக்குனாலே அப்படின்னு திருவரங்க எம்பெருமானை அங்க ஒகணும்னு பிரார்த்திச்சு கொண்டா கூட, அங்க அடியார்கள் குழாங்களுடன் உடன் கூடுவது என்னுகளோ, தனித்திருந்தே நாம் பக்தி செய்யக்கூடாது, அடியார்களோட கூடிதான் எம்பெருமானுடைய பெருமையை கலந்தோசித்துக் கொள்ள வேண்டும். அதற்கு மேற்பட்ட வானத்து அணி அமரர். பரமோதத்துக்கு உண்டான ஒரு சிறப்பு என்ன அப்படின்னா, அங்க குற்றம் என்பதே ஒரு தொடர்பே இல்லாம இருப்பா அங்க இருக்கக்கூடியதான நித்தியசூரிகள். திருநாமம் சொல்லும் நித்தியசூரிகளையும் சம்சாரிகளையும் நித்தியசூரிகளையும் ஆபரணம் சம்சாரிகளையும் நித்தியசூரிகளை ஆபரணமாக உடைய பரமபதத்திலே கொண்டு போய் வைக்கும். ஆக திருநாமம் சொல்லக்கூடியதான சம்சாரிகள், அங்கே இருக்கக்கூடியதான நித்தியசூரிகளையுமே என்ன பண்ணுறார் அப்படின்னாக்கா, அவர்கள்லாம் பரமபதத்துக்கு ஒரு அணிகலனாக எம்பெருமான் வைப்பான். பேரார் ஒதுவார் ஆறார் அமரரே என்று நம்மாழ்வாரும் என்ன கடவுதிரே. நம்மாழ்வார் அதில் திருவாய்மொழியில் நமக்கு சொல்கிறார், எம்பெருமானுடைய பேர் யார் ஓதலாலோ அவர்கள்லாம் ஆறார் அமரரே. சரி சுவாமி, எம்பெருமான் அவனுடைய திருநாமத்தை சொன்னா இவ்வளோ நல்லது பண்றானே, அவனை பற்றுபவர்கள் யாரும் ஒருவரும் இல்லையோ நோ வெண்ணில், தன்னை ஆசிரியிப்பார் இல்லாமையோ வெண்ணில் அப்படின்னா அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. அதற்கு மேற்பட நமக்கு நங்கள் பணியமரர் கோமான் பரிசு, நமக்கு இயற்கையாக உறவினர்களாய் நித்யா அஞ்சலி புஷ்டோகோ நம இத்திய வாதினஹா. பராசர அந்த இதில் சொல்கிறார், என்ன சொல்கிறார் அப்படின்னாக்கா, எப்பொழுதும் வணங்கியவர்களாய் அதனால் மகிழ்ச்சி உடையவர்களாய் நமகா என்று கூறிக்கொண்டிருப்பவர்களாய். நமகா என்று சொன்னதாலே அகங்கார மகாரங்கள்லாம் கழியறது. மகா நமகா என்று சொல்றதுனாலே கழியறது. எம்பெருமானுடைய திருவடிகளிலே பணிகையாக இயல்பாக உடையவர்களான ஆதிசேஷன் கருடன் முதலிய நித்தியசூரிகளுக்கு தலைவனான எம்பெருமானுடைய தன்மையானது இது. சரி சுவாமி, எம்பெருமான தொழபவர்கள் யாருமே இல்லையா, எதற்கு அவனுடைய திருநாமத்தை சொன்னா அங்கே கொண்டு போய் வைக்கணும் அப்படின்னா, அது எம்பெருமானுடைய தன்மையானது சுவாமி. நங்கள் பணியமரர் கோமான், பணியமரர் பணிகையே இயல்பாக உடையவர்கள், ஒரு நாள் பணிந்து ஒரு நாள் பணியாமல் இருப்பவர்கள் அல்லர், அவனை பணிகையே தமக்கு இயல்பாக உடையவர்கள். இங்கே இருக்கக்கூடியதான நித்தியசூரிகள்லாம் எப்பேற்பட்ட தன்மை உடையவர்கள் அப்படின்னா, எப்பொழுதும் எம்பெருமான பணிந்து கொண்டே இருப்பவர்கள். அதாவது அடியார்களுடைய பெருமையை சொல்லும்போது என்ன சொல்றார் அப்படின்னாக்கா, புதத்தாழ்வார் நங்கள் பணி அமரர், எம்பெருமான தொழுது கொண்டே தான் இவர்கள் இருக்க வேண்டும். ஒரு நாள் தொழுது ஒரு நாள் மற்றொரு நாள், ஒரு நாள் கோவிலுக்கு போகிறோம் ஒரு நாள் கோவிலுக்கு போகாமல் இருக்கோம் அப்படின்லாம் கிடையாது சுவாமி. எந்நேரமும் அவர் கோவிலில் தான் இருப்பார் அப்படின்னு சொல்கிறது. பணி அமரர் முக்தர்களையும் முமோக்ஷுகளையும் போலே சில நாள் மற்றவர்களிடம் அடிபணிந்து கிடந்து பிறகு எம்பெருமானிடம் வந்து அழுக்குடம்பு எச்சில் வாயால் என்றும் காவடியேன் பட்டகடை என்றும் கூற வேண்டாதவர்கள். இவர்கள்லாம் எப்பேற்பட்டவர்கள் அப்படின்னா, முன்னாடிலாம் முமுட்சுக்கள் முக்தர்கள்லாம் எப்படி இருந்தா அப்படின்னாக்கா, ஒருத்தரிடத்துல பணிஞ்சின்னு இருந்தா, இப்போ எம்பெருமானிடத்தில் ஞானம் பிறந்தவாறே எம்பெருமானே வந்து அவர்களுக்கு உபாயமாக இருக்கிறான். ஆக கிரமம் எதுவில்லாமல் திருநாமங்களை கூப்பிடும் கோஷ்டிகளில் நடுவே வைக்கும் என்றுபடி ஆக்குவிக்கும் அதுதன்னே. அதாவது பணியமரர் கோமான் பரிசு வானத்தரியமரர் ஆக்குவிக்கும் அகுதன்னே.
ஆக முதல் திருநாமத்தாலே, முதல் திருவந்தாதியிலே, முதல் பாசுரத்தாலே என்ன சொன்னார் ஆழ்வார் அப்படின்னாக்கா, அந்த விளக்கு ஏற்றினேன், ஞான சுடர் விளக்கு ஏற்றினேன், ஞானத்தமிழ் புரிந்த நான் அப்படின்னு அருளி செய்தார். அதற்கு மேற்பட எம்பெருமானுடைய திருநாமத்தை சொன்னால் என்ன பரிசானது எம்பெருமான் கொடுப்பான் அப்படின்னா, வானத்தரியமரர் ஆக்குவிக்கும் அகுதன்னே நங்கள் பணியமரர் கோமான் பரிசு அப்படின்னு அருளி செய்கிறார். கீழே 3வது பாட்டு. அதாவது இந்த அடியார்கள்லாம் என்ன பண்ணுறா அப்படின்னாக்கா, எம்பெருமானிடத்தில் புஷ்பத்தை கொண்டு போய் சாத்தலாம். பரிசு நறுமலரால் பார்க்கடலான் பாதம் புரிவார் புகப்பெறுவர் போலாம், புரிவார்கள் தொல்லமரர் கேள்வி துளங்கொழி சேர் தோத்தத்து நல்லமரர் கோமான் நகர். எம்பெருமான் என் திசையும் உள்ள பூக்கொண்டு அப்படின்னு திருவாய்மொழியில் சொல்லும்போது என்ன சொல்கிறார் அப்படின்னாக்கா, மனசானதே ஒரு புஷ்பம் அப்படின்னு சொல்கிறார். அதற்கு மேற்பட பக்தர் என்ன சொல்கிறார் அப்படின்னாக்கா, என் திசையும் உள்ள பூக்கொண்டு அப்படின்னாக்கா, மிக அழகியதாக இருக்கக்கூடியதான புஷ்பங்கள், வாசனை உள்ள புஷ்பங்கள்லாம் யாருக்கு தகும் அப்படின்னா, பூசணியும் தகுமே, தேவன் எம்பெருமானுக்கல்லால் பூவும் பூசணியும் தகுமே அப்படின்னு சொல்லும்போது அதெல்லாம் எம்பெருமானிடத்திலே தான் போய் சேர்க்க வேண்டும். இங்கே கூட இந்த திருக்கடல்மலை திவ்யதேசத்தில் கூட இந்த புண்டரீக மகரிஷியானவர் என்ன பண்ணார் அப்படின்னா, இந்த அழகியதான தாமரை பூக்கள்லாம் நிறைந்து இருந்தது. அந்த தாமரை பூக்களை எடுத்துக்கொண்டு ஸ்ரீராப்திநாதனிடத்திலே போய் சமர்ப்பிக்க வேண்டும் அப்படின்னு ஆசைப்பட்டார். அதற்கு முன்னாடியே எம்பெருமான் அவருக்கு உதவியாக வந்து திருக்கடல்மலையிலே தரையிட கிடந்தான், அதிசேஷம் இல்லாமல் தரையிட கிடந்தான் என்று நினைத்து கொள்ள வேண்டும். நறுமலராள் அழகிய செவ்விய பூக்களை கொண்டு பார்க்கடலான் பாதம், அதாவது நம்ம போக முடியாது, இங்கே இருக்கக்கூடியதான தேவர்கள்லாம் என்ன பண்ணுறாரு அப்படின்னாக்கா, அந்த பார்க்கடல்ல பாட்டு தொழுமிடம் மேலே இருக்கக்கூடியதானது பாட்டு கேட்கும் இடம். இங்கு இவர்கள்லாம் வந்து என்ன பண்ணுறாரு அப்படின்னாக்கா, தொழுமிடம். தேவர்கள்லாம் ஒரு ஆபத்தானது வந்தானாக்கா எங்கே போவா அப்படின்னாக்கா, இந்த பார்க்கடலுக்கு சென்று தான் எம்பெருமானிடத்திலே வேண்டிக் கொள்வார்கள். நீ வந்து பிறக்க வேண்டும் அப்படின்னா வேண்டிக் கொள்வார்கள் அப்படின்னு காமிக்கிறோம். நாமும் சென்று அடிபடுவதற்காகன்றோ எளியனாய் அவதாரங்களுக்கெல்லாம் காரணமான திருப்பார்க்கடலிலே அனிருத்த ஆழ்வானாக சயனித்துள்ளான். எம்பெருமானுடைய அவதாரங்கள்லாம் எங்கே ஏற்பட்டிருக்கிறது? ஏஷநாராயண ஸ்ரீமான் ஸ்ரீராண்ணமணிகேதனஹா நாகபரியந்த முஷ்டித்து தியாகதோ மதுராம்புரி அப்படின்னு பிரமாண வாக்கியங்கள்லாம் என்ன காமிக்கிறது அப்படின்னாக்கா, திருப்பார்க்கடல் தான் எம்பெருமான் அவதாரமானது எழுப்பித்துக் கொள்கிறான். அப்பேற்பட்ட எம்பெருமான் 4 தன்மையிலே எழுந்தருளியுள்ளான். முதலானவன் வாசுதேவன், சங்கர்ஷணன், பிரத்யும்னன், அனிருத்தன். அந்த அனிருத்த ஆழ்வான் தான் இந்த திருப்பார்க்கடல்ல நமக்காக சயனித்துக் கொண்டிருக்கிறான். எம்பெருமானுடைய திருவடிகளை சம்சாரிகளை அக்கறையான சயனித்துள்ள எம்பெருமான் திருவடிகளை சம்சாரிகளை அக்கறையான பரமதத்திலே கொண்டு போய் சேர்க்க வேண்டும் என்பதற்காகவே திருப்பார்க்கடலுள்ளே சயனித்துள்ளவன் திருவடிகளை நாமே முற்படவன், நமக்குத்தானே முற்படவன் என்றபடி பரிசுகுவார் சாஸ்திரங்களிலே கூறியபடி எம்பெருமானை பற்றுபவர்கள், அதாவது பக்தியை பிரகாரத்தால் எம்பெருமானை பற்றுபவர்கள் புகப்பெறுவர் போலாம். அதாவது பரிசு புரிவார் அப்படின்னாக்கா, யார் யார் சாஸ்திரங்கள்லாம் சொல்லப்பட்டிருக்கோ அவ்விதத்திலே எம்பெருமானை பற்றுபவர்கள் புகப்பெறுவர் போலாம். இவ்விடத்தில் 2 விதமாக அனுபவித்துள்ளார் நம்பிள்ளை. இப்படி பற்றுமவர்கள் அடைந்து விடுவார்களாம். அடையும் பேருக்கு ஒரு குறையும் இல்லை. எம்பெருமானை பற்றாதவர்கள்தான் இகழ்ந்து போவார்கள். எம்பெருமானை யார் யார் பற்றாரோ அவர்கள் பரமதத்துக்கு போவார்கள். எம்பெருமானை யார் யார் பத்தலையோ அவர்கள்லாம் என்ன பண்ணுவா அப்படின்னாக்கா, எம்பெருமானை பத்தாதவர்கள் தான் இகழ்ந்து போவார்கள். புகப்பெறுவர் போலாம். இப்படி எம்பெருமானை பற்றுமவர்கள் பரமோதத்தை அடைந்து விடுவார்களாம் என்று தாம் இன்னும் பரமோதத்தை அடைய வெறுப்பா தோன்றாக அருளி செய்கிறார். இப்படி எம்பெருமான் அடியவர்களை தன்னுடன் சேர்த்துக் கொள்வது தன்னை பற்றுபவர்கள் எவரும் இல்லாமையோ வெண்ணில் அப்படின்னா, சரி சுவாமி, முதல் பாசுரத்திலே இதான் கேட்டார். அது வந்து அங்கே என்ன சொன்னார் அப்படின்னாக்கா, எம்பெருமானுடைய ஒரு தன்மையானது. எம்பெருமான் யாருமே ஆள் இல்லையா? இப்படி பற்றுபவர்கள்லாம் எம்பெருமான் போய் சேர்க்கிறானே, யாருமே ஆரே இல்லையா அப்படின்னாக்கா, அப்படிதான் அதுதான் இல்லை. தேவர்கள் பலர் பற்றும்படி உள்ளவன் அவன். அந்த தேவர்கள்லாம் யாரு?
அப்படின்னா புரிவார் தொல்லமரர். சாதனங்களை அனுஷ்டித்து எம்பெருமானுடைய திருவடிகளை பற்றும் அவர்கள், அவனுடைய திருநாமங்களை ஜபிப்பவர்களாய் தவம் புரிவதற்காக ஜடை வளர்ப்பவர்களான பிரம்மா முதலியான பழைய தேவர்கள். நிறைய பேர் பத்தரா சுவாமி, அவாவா காரணத்துக்காக பத்தரா எம்பெருமான. பிரம்மா முதலான தேவர்கள்லாம் என்ன பண்றா அப்படின்னாக்கா, அவர்கள்லாம் என்ன பேர் அப்படின்னாக்கா தொல்லமரர்கள். அதாவது நம்ம காட்டிலும் கொஞ்ச நாள் இவர்கள்லாம் முற்பட்டவர்கள் இந்த தொல்லமரர்கள். அப்படி பட்டதான தொல்லமரர்கள் கூட என்ன ஆகுது அப்படின்னாக்கா கேள்வி. அவர்கள்லாம் போய் பார்த்துருக்காளா அப்படின்னாக்கா, நான் முன்னமே தெரிவித்தேன் அடியேன், அவர்களுக்கு ஏதாவது ஒரு குறைவானது ஏற்பட்டால் மட்டுமே எம்பெருமானை நினைக்கக்கூடியவர்கள். ஏற்பட்டவர்கள்லாம் எம்பெருமானை போய் பார்க்கணும் அப்படின்னா கூட அவர்கள்லாம் திருப்பார்க்கடல் சென்று பார்க்க முடியுமே தவிர பரமதத்தை நெருங்கக்கூட முடியாது. துளங்கொழி சேர் தோற்றத்து, அதற்கு மேற்பட என்ன சொல்றார் அப்படின்னாக்கா, இந்த பிரகாசமாக இருக்கக்கூடியதான பரமபதம் சூரிய ஒளியை உடையவதாய் தமசுக்கு அப்பாற்பட்டதான இடம். ஆதித்ய வர்ணம் தமச பிரசாததாத் மேல் தோன்னும் சோதி வேத முதல்வர் என்னும் கூறப்பட்டதுள்ளோ. நல் அமரர் கோமான் நகர். அதாவது இந்த உலகத்துல இருந்து சில நாட்கள் இந்த சம்சாரிகளாக இந்த உலகத்துல இருந்து அதற்கு மேற்பட முத்தர்களைப் போலவே அல்லாமல் இவ்வுலகத்தின் தொடர்பு அடியோடு இல்லாமல் இறக்கியாகவே நித்தியர்களால உள்ள பெரிய திருவடி திருவனந்தாழ்வான் முதலிய அயர்வரும் அமரர்களுக்கு நாயகனான நகரத்தை. நண்பர்கள்லாம் என்ன பண்றோம் அப்படின்னாக்கா, சில நாட்கள் இங்க இருக்கும், சில நாட்கள் கழித்து ஆச்சாரியனுடைய சம்பந்தத்தாலே மோட்சமானது கிடைக்கிறது, அங்க போய் முக்தாத்மாவாக இருக்கிறோம். அப்படி இல்லாமல் ஒரு நாளும் இந்த உலகத்தில் பிறக்க ஒட்டாமல் இருக்கக்கூடியதான அனந்தன் கருடன் முதலிய அவர்கள் உடையதான நகரத்தை. நல்ல அமரர் கோமான் சில நாட்கள் சாவாமல் இருந்து சாதனங்களை அனுஷ்டிப்பதற்கான தேவர்களைப் போலல்லாமல் பலத்தை அனுபவித்தவர்களாய் எம்பெருமானை பிரிந்தால் தரிக்க முடியாதவர்களான நித்தியசூரிகளுக்கு தலைவன் என்று எம்பெருமானுடைய தன்மை, அவனுக்கும் அவனுடைய தன்மையை கொடுப்பவர்கள் இருக்கும் நகர். அதாவது எம்பெருமானை பிரிஞ்சா இவர்கள்லாம் தரிக்கவே முடியாது. அப்பேற்பட்டவர்கள் இருக்கக்கூடியதான நகர், அவனுக்கும் அந்த விசேஷத்தை கொடுக்கக்கூடியதான பரமபதம். அதாவது அப்பேற்பட்டவர்கள் என்ன பண்றா அப்படின்னாக்கா, இப்படி சொல்ல ஆழ்வார்கள் உபலட்சணம் அல்லது தங்கள் ஈடுபாட்டின் அளவே சொல்லுகிறார் என தோன்று. கடைக்குட்டியான அனிருத்தாழ்வான் சயனித்திருக்கிற திருப்பார்க்கடலிலே அணிபணிந்தவன் பரமபதம் பெறுவான் என்று கூறப்பட்டுள்ளது. அதாவது எம்பெருமான எந்த இடத்துலையோ பத்தினா கூட, அதாவது என்ன பண்ணுறோம் அப்படின்னாக்கா, நம்மளாம் இங்கே வந்து அச்சாவதாரத்தில் முதல்ல அடிபணிகிறோம். அதற்கு பிற்பாடாக என்ன ஆகுது அப்படின்னாக்கா, அதற்கு பிற்பாடாக விபாவாதாரத்திலையும் கிடைக்கிறது. அதற்கு பிற்பாடாக வியூகத்திலும் அடிபணிந்து பெருமதை பரமதத்தை அடிவார்கள் என்று கூறுகிறார். இப்படி சொல்லுவது ஆழ்வார்களுக்கு உபலட்சணமாக அல்ல என்றும் தங்கள் ஈடுபாட்டின் அளவிற்காக சொல்லுகிறார் என்றும் தோற்றிற்று. அதாவது எம்பெருமானத்தில் எங்கே அடிபணிந்தாலும் பிறகு நிச்சயமாக பேறு கிட்டும் என்று நமக்கு சொல்லுகிறார். அதற்கு மேற்பட என்ன சொல்றார் அப்படின்னாக்கா, 4வது பாசுரத்தை நகரெழுத்து நித்திலத்து நான்மலர் கொண்டு ஆங்கிய திகழும் அணி வைரம் சேர்த்து நிகரில்லா பைங்கமலமேந்தி பணிந்தேன் படிமலராள் அங்கமலம் கொண்டான் அடி. ஆழ்வார் முன்னாடி திரியாக சொன்னார். இப்போ என்ன சொல்றார் அப்படின்னாக்கா, தன்னுடைய மனசை நகரமாக சொல்கிறார். அந்த நகரத்தை என்ன பண்றார் அப்படின்னாக்கா, முத்தை கொண்டு அன்பாகிய முத்தை கொண்டு சிறந்த மலராக கொண்டு அந்நிகரில் திகழும் மாணிக்கங்களையும் சேர்த்து ஈடுபாடு முதலான மாணிக்கங்களெல்லாம் ஆழ்வார் சேர்க்கிறார். அதற்கு மேற்பட என்ன பண்ணார் அப்படின்னாக்கா, உப்பில்லாத அழகிய பிரீதியான தாமரைப்பூவை ஏந்தி. இந்த இடத்துல என்ன முக்கியம் அப்படின்னாக்கா, பனிமலரால் அங்கம் வளம் கொண்டான் அடி. இந்த இடத்துல பிராட்டியினுடைய அனுபவத்தை அனுபவிக்கிறார். அதாவது எல்லையற்ற இனிமை உடையதான பெரிய பிராட்டியின் திருமார்பிலே வலப்புறத்தில் அணைந்து கொண்டுள்ள எம்பெருமானுடைய திருவடிகளிலே விழுந்து, அதாவது இந்த பாஷ்வத்தில் எம்பெருமானுடைய பாஷ்வத்தில் பிராட்டி எழுந்துருளி இருப்பா. இப்படி அடிப்பணிவதற்கு ஏற்றவன் திருமகள் கேள்வனே ஆவான். குறைவுள்ள பற்றுதலும் அவருடன் சேர்ந்திருக்கும் போதே பற்றினாள்
முழுமையாக பற்றுதலன்றோ ஆகிறது. அதாவது எந்த ஒரு குறைவாக இருந்தால் கூட அவ இருக்கும்போது பற்றினா என்ன ஆறுது அப்படின்னாக்கா அது முழுமையாக பற்றுதலாக எம்பெருமான் ஆக்கி கொள்கிறான். எம்பெருமானை பற்றுகிற அடியவர்களுடைய நன்மை தீமைகளை ஆராய்வதற்கு அவள் எம்பெருமானை அனுமதியால் என்றோ. நன்மையுடையவர்களின் மட்டுமே பரிவு கொண்டால் அந்த உலகிற்கு தாயும் தந்தையுமாக உறவிற்கு குறைவு விளைக்கும் என்று கூறுபவள் அவள். பனிமலரால் அங்கம் வளங்கொண்டான் அடி நிகரில்லா பைங்கமலம் ஏந்தி பணிந்தேன் என்கிறார். தாயாருக்கு செய்த என்ன பண்ணுவா அப்படின்னாக்கா அவள் புருஷகாரம் புருஷனையும் திருத்துவாள், இந்த சேத்தனையும் திருத்துவாள். யாராவது இடத்துல ஒரு குறைவு இருந்தா அப்படின்னாக்கா அந்த குறைவு இருந்தாதான் என்ன அப்படின்னு கேட்கக்கூடியவள் இந்த பிராட்டி. அவனை நான் நகரிழைத்து நித்திலத்து நான் மலர் கொண்டேன். அதற்கு மேற்பட திருவிக்கிரமாவதார பிரகாரத்தை அனுபவிக்கிறார் ஆழ்வார். முதல் திருவந்தாதிலே அவதாரிகளிலே நாம் கண்டோம் இந்த ஆழ்வார்களுக்கு எப்படி அப்படின்னாக்கா எல்லா இடத்துலையும் பக்தி ஞானம் எல்லாமே இருந்தால் கூட இந்த பள்ளமானதுல இடத்துல எப்படி ஒரு வெள்ளமானது வந்தால் அந்த பள்ளத்தில் தேங்கி அமிழுமோ அதே போல அவதாரங்களிலே இந்த ஆழ்வார்களுக்கு திருவிக்கிரமாவதாரத்திலும் எம்பெருமான் அச்சாவதாரத்திலே திருவேங்கடமுடியான இடத்திலே அதிக ஈடுபாடையானது உண்டு. நிகரில்லா பைங்கமலம் ஏந்தினேன் அப்படின்னு நீர் சொல்றீர். நீர் என்ன பணிந்தரோ, நீர் நம்மை பணிந்தீரோ என்று எம்பெருமான் கேட்க நான் ஏதோ ஒரு வார்த்தை சொன்னேன் அத்தனை. உண்மையில் நான் உன்னை பணிந்தேனோ, உன்னை ஒருவரால் அளவிட்டு கூற முடியுமோ என்று கீழ்ப்பாசுரத்தில் என்ன சொல்றார் அப்படின்னாக்கா திருவிக்கிரமாவதாரத்தை அனுபவிக்கிறார். அடிமுன்னு இவ்வுலகம் அன்னலந்தாய் போலும் அடிமுன் இறந்தவணி கொண்டாய் படிநின்ன நீரோதமேனி நெடுமாலே நின்னடியை ஆரோத வல்லார் அவர். அதற்கு மேற்பட என்ன அனுபவிக்கிறார் அப்படின்னாக்கா 3 அடியாலே இந்த உலகத்தை யாச்சித்தான் எம்பெருமான். அன்றைய காலத்திலே 3 அடிகளால் இவ்வுலகத்தை அழிந்து கொண்டாயோதான். பூமியிலே இருக்க கடல் போன்ற திருமேனியுடைய எம்பெருமானே உன் அடியை யாருதான் அறிந்து கொள்வார். அதாவது இந்த 3 அடி அளக்கிறதுக்காக எம்பெருமான் எப்படி வந்தான் அப்படின்னாக்கா 3 சின்ன திருவடிகளை வாமனனாக வந்தான், மிகவும் சிறியவனாக வந்தான். அந்த சிறியவனாக வரும்போது அவனுடைய திருவடிகளானது சின்னதாக தான் இருந்தது. கொல்வண்ணான் மாவழி மூவடி தாவென்ன கல்வனே அப்படின்னு கேட்குறார். அதுக்கு மேற்பட என்ன பண்ணான் அப்படின்னாக்கா தன்னுடைய பொருள் தெரியாமல் இந்த உலகமே சர்வேஸ்வரன் தான் அப்படி இருக்க செய்தே அதை அபகரித்து கொண்டான் இந்த மாவழி. இந்த மாவழிடத்துல யாச்சகம் பெற வேண்டும் அப்படின்னாக்கா அவனையும் அறியாமல் அவனை மனசை இடம் கொண்டான் இந்த வாமனன். அதற்கு மேற்பட பூமியை தனதாக்கி கொள்ளதற்காக அதை அளக்க நினைத்து 3 அடிகளே மாவலிகளை யாச்சித்து 2 அடியாலே உலகங்களை அளந்து கொண்டாய். உலகத்தை அளப்பதற்காக 3 அடிகளை யாசித்து பெற்றே 2 அடியால் உலகத்தை என்று அளந்து கொண்டாய். அதற்காக சிறிய கால்களை காட்டி இந்த 3 அடிகள் வேண்டுமென்று யாசித்து உறுதி கொண்டாய். அதற்கு மேற்பட 3 அடிகளே யாசித்து 2 அடிகளால் உலகத்தை அளந்து கொண்டு 3ஆம் அடிக்கு மகாபலியின் தலையில் காலை வைத்து அவனை சிறைவேதற்பாதற்காக முன்னமே 3 அடிகளை யாசித்தாய். இந்த எண்ணமானது யாரேனும் அறியும்படி இருந்ததோ? எம்பெருமானுடைய திருவுள்ள யாருக்கு தெரியும் சுவாமி. 2 அடியால் அந்த சின்ன திருவடி ஒரு திருவடியால் என்ன பண்ணார் அப்படின்னாக்கா மேலே எல்லா தேவர்களுக்கு மேலே தன்னுடைய திருவடிகளை எம்பெருமான் அளந்து கொண்டான். படி நின்ன நீரோத மேனி நெடுமாலே. அதற்கு மேற்பட என்ன பண்ணார் அப்படின்னாக்கா நீரோத மேனி நெடுமாலே. நெடுமாள் அப்படின்னாக்கா அடியார்களிடம் அன்பு பேரிட்டு கொண்டவன். நின்னடியை ஆரோத வல்லார் அவர். உன்னுடைய திருவடிகளுடைய எளிமையை யார் தான் பேச முடியும்? அதாவது எம்பெருமானுடைய பரத்துவத்தை கூட அளவிட்டு சொல்லலாம், எம்பெருமானுடைய நீர்மையை ஒரு காலம் அளவிடவே முடியாது என்று அருளி செய்கிறார் இந்த பாசுரத்திலே. அதற்கு மேற்பட அறிந்தைந்து முள்ளடக்கி ஆய்மலர் கொண்டு ஆர்வம் செறிந்த மனத்தராய் செவ்வே அறிந்தவந்தன் பேரோதி ஏத்தும் பெருந்தவத்தோன் கால்பரே காரோத வண்ணன் கழல். எம்பெருமானுடைய இந்த 5 செவிவாய் கண்மூக்கு உடல் 5 இந்த உயர்ந்த தாழ்ந்த விஷயங்களை அறிந்து கொண்டு இந்திரியங்கள் எல்லாவற்றையும் பிற விஷயங்களிலே போகாதபடி அடக்கி ஆய்ந்தெடுத்து மலர்களை கொண்டு ஆர்வத்தோடைய கூடிய மனதை உடையவர்களாய் நன்காக அறிந்து கொண்டு அவனுடைய திருநாமங்களை ஓதி துதிக்கும் மிக்க பாக்கியசாலிகள் கருத்த கடல் போல எம்பெருமானுடைய திருவடிகளை காணப்பெறுவர் அப்படின்னு 6வது பாசுரத்திலே அனுசரிக்கிறார். அதற்கு மேற்பட கடலெடுத்து வாய்மெடுத்து கண் சுடன்னு மாற்றார் எடுத்து சிந்தையராய் என்ற தளலெடுத்த போராழி ஏந்தினான் பொன்மலர் சேவடியே ஓராழி நெஞ்சே உகந்து. அதற்கு மேற்பட என்ன பண்ணார் அப்படின்னாக்கா இந்த பாசுரத்திலையும் எப்படி அப்படின்னு தெரிவிச்சா மாதிரியே திருவிக்கிரமாவதாரத்தையே
இவர்கள் அனுபவிக்கிறார்கள். அதாவது கடலெடுத்து இந்த உலகத்தை அவதரித்துள்ள போது ஒரு திருவடியை மேலே உயர்த்தினான். இதனுடைய அடியவர்களான மேலுலகில் உள்ள தேவர்களை வாழ்வித்தபடி இதிலே கூறுகிறது. அதற்கு மேற்பட அடியவர்கள் அல்லாத அசுரர்களை அழித்தபடி கூறுகிறது. யார் அழித்தார் அப்படின்னாக்கா, நமுசி முதலானவர்கள் நின்னது மாயம் என்னப்ப நெறிந்திலன் முன்னைய வண்ணமே கொண்டு அளவாய் என்ன மண்ணு நமுசியை வானில் சுழத்திய மின்னு முடியனே அச்சோ வச்சோ அப்படின்னு சொல்லி பெரியாழ்வார் தாமே அருளி செய்திருக்கிறார். அதே மாதிரி என்ன பண்றார் அப்படின்னாக்கா, வாய் மடுத்து கண் சுழன்னு மாற்றார் அழலெடுத்த சிந்தையராய் அஞ்ச அழலெடுத்த போராழி ஏந்தினான். இந்த ஆழியை பார்த்தும் போதே பார்க்குற சமயத்திலே என்ன ஆகிறது அப்படின்னாக்கா, எதிரிகள் குலையும்படி நிலையானது உள்ளது. அதற்கு மேற்பட பொன்மலர் சேவடியே, எம்பெருமானுடைய சேவடியானது எப்படி இருக்கு அப்படின்னாக்கா, பொன் போலவும் மலர் போலவும் அழகியதாகவும் உயர்ந்தாகவும் உள்ள திருவடிகளை அது அப்பொழுதைக்கு அப்பொழுது என் ஆறாவமுதமே அப்படின்னு அனுபவிக்கிறார். அதே மாதிரி ஆழமான நெஞ்சே ஒரு முறையானது எம்பெருமானுடைய திருவடிகளை அனுசந்திக்கப்பார் அப்படின்னு அருளி செய்கிறார். அதற்கப்புறம் 8வது பாசுரத்தாலே பூதனையுடைய சரித்திரத்தை சொல்லி அனுபவிக்கிறார். உகந்துண்ணை வாங்கி ஒளி நிறங்கள் கொங்கை அகங்குளிர உண்ணென்னான் ஆவி உகந்து முளையுண்பாய் போலே முடிந்துண்டாய் நீயும் அலைபண்பால் ஆனமையால் அண்ணு. அதாவது மேலே முன்னாடி பாசுரத்தில் நம்பிச்சியை சொன்னவாறே இவருக்கு யாருடைய ஞாபகமானது வந்தது அப்படின்னா, பூதனையுடைய ஞாபகமானது வந்தது. அதை அருளி செய்கிறார். அதாவது என்ன பண்ணுறா அப்படின்னாக்கா, பூதனையானவள் எப்படி வந்தா அப்படின்னாக்கா, தாய் வேஷத்தை போட்டுக்கொண்டு வந்தாள், முளை சுமந்து வந்தாள் எம்பெருமானிடத்துல. அப்போது எம்பெருமான் என்ன பண்ணுறான் அப்படின்னாக்கா, சாதாரணமாகவே ஒரு குழந்தையானது கொஞ்ச நாடி பசிக்கிறது, பசிக்கும்போது அந்த அம்மா வந்து பால் கொடுக்கணும் அப்படின்னா அந்த குழந்தையானது என்ன பண்ணும் அப்படின்னாக்கா, சற்றே கோவித்து கொள்ளும். அம்மா இடத்துல கொஞ்சம் தாமதமானா கூட கோவித்து கொள்ளுமா. அப்படி எம்பெருமான் கோவித்து கொண்டானா இந்த பூதனை பால் வராது இருந்த சமயத்திலே கூட அவருடைய விஷப்பாலை வாங்கி உண்டான். நீயும் உகந்து முளையுண்பாய் போலே முனிந்துண்டாய். அதாவது நீயும் அலைபண்பால் ஆனமையால் அண்ணு. அதாவது பூதனை ஒன்று முடிக்கணும்னு பார்த்தா, ஆனால் நீ முடிக்கணும்னு நினைக்கிற முன்னாடியே நீ என்ன பண்ண அப்படின்னாக்கா, நீயும் அலைபண்பால் ஆனமையால் அண்ணு அந்த பூதனையே அழித்து கொண்டாய். அதற்கு மேற்பட 9ஆம் பாட்டாலே அருளி செய்கிறார். யசோதையுடைய நிலையானது அருளி செய்கிறார். அன்னது கண்டஞ்சாத ஆட்சி உனக்கிறங்கி நின்று உழைதந்த இந்நீர் மைக்கு அன்னு வரன்முறையால் நீ அளந்த மாகடல் சூழ் ஞாலம் பெருமுறையால் ஏதுமோ பேர்த்து. அதாவது அந்த பூதனை முளை கொடுக்கறதுக்காக வந்தா அந்த சரித்திரங்கள்லாம் முடிஞ்ச பிற்பாடு பூதனை அழிந்தாள் அப்படின்னு நம்ம தெரிகிறது. அதற்கு பிற்பாடாக யசோதை என்ன ஆச்சு அப்படின்னாக்கா, கண்ணனுக்கு என்ன தீங்கு வருமோ அப்படின்னு பயப்பட்டாலாம் இந்த யசோதை. அது என்னாச்சு அப்படின்னாக்கா, உனக்கு இறங்கி உன் மீது உள்ள பரிவாள் வயிறு கலங்கினாள். இந்த ஆழ்வார்கள் போலவே யசோதையும் வயிறு கலங்கிறாள். அன்னு வரன்முறையால் நீ அளந்த. அதாவது அன்னது கண்டஞ்சாத ஆட்சி. யசோதை தனக்கு என்ன ஆபத்து வருமோன்னு பயப்படலாம். எம்பெருமானோட கண்ணனுக்கு என்ன ஆபத்து வருமோ, இந்த பூதனை விஷம் கொடுத்தாலே என்ன ஆபத்து வருமோ என்று அஞ்சினாள். அதற்கு மேற்பட வரன்முறையால் இந்த பாசுரத்திலையும் திருவிக்கிரமாவதாரத்தை முதல் 10 பாசுரத்துக்குள்ளேயே 3ஆவதாக இந்த பாசுரத்திலே திருவிக்கிரமாவதாரத்தை நமக்கு ஆழ்வார் அருளி செய்கிறார். அன்னு வரன்முறையால் நீ அளந்த மாகடல் சூழ் ஞாலம். அதாவது உலகுக்கெல்லாம் தலைவனான எம்பெருமான் அவனே முறையாலே அளந்து கொண்டான். முறையால் இவ்வுலகு படைத்தளந்தாய். அதாவது எம்பெருமான் தானே அவன்தானே படைத்தான், அவனே அளக்கிறான், அவனே தலைவனாக இருக்கிறான். பெருமுறையால் ஏதுமோ பேர்த்து. அதாவது அந்த பெருமையை பார்க்கும்போது, அதாவது இந்த உலகத்தை நீ அளந்தியே அந்த பெருமையை பார்க்கும்போது அந்த பெருமை பரிசா, இல்லை யசோதை இந்த பூதனைக்கு அஞ்சி நடுங்கினாலே உனக்கு என்னாகுமோன்னு நினச்சி நடுங்கினாலே அந்த அஞ்சாமை பெருசா அப்படின்னாக்கா, அந்த அஞ்சாமை தான் பெருசு அப்படின்னு ஆழ்வார் இங்கே அனுபவிக்கிறார். பெருமுறையால் ஏதுமோ பேர்த்து. பெருமைக்கு சமமாக ஒப்பிட்டால் தகுதியாக இருக்குமா உலகளந்த செயலும் பெரிய செயல். நீ சிறிதும் அஞ்சாமல் உனக்கு யசோதை முளை கொடுத்தும் பெரிய செயல். எனினும் அந்த தன்மைக்கு இது ஒப்பிட்டு பார்க்கும்போது பெருமைக்கு ஒப்பாக சமமாக இருக்குமோ எனில் இவ்விரண்டில் எது பெரிய செயல்? ஒன்றுக்கொன்று ஒப்பிட்டு நோக்கினால் பூமியை அளந்த செயலை காட்டிலும் யசோதை உனக்கு முளை கொடுத்த செயலே பெரியது. அதாவது பூமியை அளந்ததை காட்டிலும் இந்த அளந்து படைத்தவனான உனக்கு யசோதை அவள் அம்மாவாக பிறந்து பால் கொடுத்தாலே அதுதான் பெரியது. பேர்த்து பெருமுறையால் எய்துமோ
அவருடைய தன்மைக்கு நீ பெரியதாக செய்த செயலும் உலகந்ததும் ஒப்பாகாது. நீ உலக அளந்தியே அவருடைய செயலுக்கு இது ஒப்பானது ஆகாது. பேர்த்து ஏதாவது எண்ணினால் எனும் பொருள். கடைசி பாட்டாக இன்றைய தினத்திலே பேர்த்தனை மாசகனம் பிள்ளையாய் மண்ணிறந்து காத்தனை பல்லுயிரும் காவலனே ஏத்திய நாவுடையேன் பூவுடையேன் நின்னுன் நின்னமையால் காவடியேன் பட்டக்கடை. யசோதைக்கு அடுத்த ஆபத்தானது என்ன பண்ணார் அப்படின்னாக்கா சகடாசுரவதம். சின்ன வயசில் எம்பெருமான ஒரு இந்த வண்டியில் கட்டிட்டு போகிறா. அந்த சகடமே ஒரு அரக்கனாக உருவாகித்து. அப்போது என்னாச்சு அப்படின்னாக்கா ஒரு காலால் எட்டி உதச்சான் எம்பெருமான். அவன் தன்னிடையே உயிரை மாய்த்து கொண்டான். இந்த பாசுரத்திலையும் திருவிக்ரமாவதாரத்தை அனுபவிக்கிறார். மண்ணிறந்து காத்தனை, உன்னுடைய உடமையான உலகங்கள்லாம் யார் அபகரித்தான் அப்படின்னாக்கா மாவலியானது அபகரித்து கொள்ள இந்திரனுக்கு யாச்சகமாக இவன் சென்றான். இந்திரன் போய் கேட்டால் கூட நிஜமாவே கொடுத்துருப்பான், யாச்சகமாக சென்று கேட்டால் கூட கொடுத்துருப்பான். ஆனால் அவனுக்கு அந்த மனமானது இறங்கவில்லை. பிற்பாடு என்ன பண்ணான் அப்படின்னாக்கா இவன் யாச்சகமாக போனான். ஓங்கி உலகளந்த உத்தமன் அப்படின்னு நம்ம அறிகிறோம். இப்படி செய்ததற்கு என்ன காரணம்? இப்படி யாச்சகம் கேட்டு போறானே என்ன காரணம் அப்படின்னாக்கா காவலனே. இப்படி செய்ததற்கான காரணம் என்னவெனில் அவன் காப்பவன் ஆகையால் காப்பது அவனுடைய தன்மையா போலே காக்கப்படுபவர்களுக்கு தன்மையாக அவனுக்கு தொண்டு செய்தல். காவலனான அவனுடைய செயலை காப்பது, அடியவன் செயல் அடிமை செய்தல். ஆக நீர் இவை கொண்டு செய்யப்போகிற காரணமோ என்னில். அதாவது எம்பெருமானுக்கு காக்கிறதே ஒரு தொழிலாக அமைக்கப்பட்டுள்ளது. யார் போய் கேட்டாலும் பிரார்த்திச்சாலும் எம்பெருமான் அவர்களுக்காக செய்து கொடுப்பான். காவலனே, இப்படி செய்ததற்கான காரணமோ நின்னுள்ளி நின்னமையால், இப்படிப்பட்ட தன்மையுடைய உன்னிடத்திலே வைக்கப்பட்ட ஈடுபாட்டை உடையவனையோ நாயன். எப்படிப்பட்டவன் அப்படின்னாக்கா ஏத்திய நாவுடையேன் பூவுடையேன். உன்னை துதிக்கிறதுக்காக என்னுடைய நாக்கு இருக்கு. உன்னிடத்தில் காய்கமாக செல்லை கொள்ளக்கூடியதான காரண செயலியும் உடையவன் நான். நாவுடையேன், அடிமை செய்வதற்காக நாவுடையேன் ஆகிறார். ஏத்திய நாவுடையேன், நான் கட்டளையிட வேண்டாமல் தானே துதிக்கக்கூடியதான நாக்கை உடையவனாக ஆனேன். அதாவது ஆழ்வாருடைய திருநாக்கானது எப்படி இருக்குது அப்படின்னாக்கா அவர் போய் கட்டளையிடப்பட வேண்டாம். எம்பெருமான பெத்தி துதி அப்படின்னு கட்டளையிடப்பட வேண்டாம். அதற்கு முன்னாடியே அவருடைய நாக்கானது எம்பெருமானை பற்றி துதிக்கக்கூடியதான நாக்கை உடையது. பூவுடையேன், அடிமை செய்வதற்கு உபகரணமாக பூவையும் உடையவன். நின்னுள்ளி நின்னமையால் காவடியேன் பட்டக்கடை. நின்னுள்ளி நின்னமையால் ஏத்திய நாவுடையேன் பூவுடையேன். அதாவது எம்பெருமான நினைச்சமையா என்ன ஆறுது அப்படின்னாக்கா எந்த குறைவும் இல்லாமல் அடையத்தக்கான எம்பெருமானை நினைத்தமையால் எந்த குறைவும் இல்லாமல் பற்றினேன். நினைக்கப்படும் விஷயம் நீ ஆகையால் எனக்கு ஒரு குறையும் இல்லை. ஆனால் நீ செய்ய வேண்டியது ஒன்று உண்டு. எம்பெருமானே, நீ நினைக்கப்பட வேண்டிய விஷயம், அதனால நீ செய்யப்பட வேண்டிய விஷயமானது ஒன்று உண்டு. என்ன உண்டு அப்படின்னாக்கா கா அடியேன் பட்டக்கடை. உனக்கு அடியவனான நான் தகுதியேற்ற பிற தேவதைகள் காலிலே விழுந்து அடிமை செய்யாமல் வந்த தாழ்வு இனிமேல் எனக்கு வராதபடி தேவரீர் பார்த்தருள வேண்டும். அதாவது அந்நியபரத்துவமாக இதுவும் என்ன சொல்கிறது அப்படின்னாக்கா திருமந்திரத்தில் சொல்லக்கூடியதான அர்த்தம் அந்நியசேஷத்துவம் முதல்ல கழிய வேண்டும் ஒரு அடியாருக்கு. இனிமேல் வருங்காலத்திலையும் எந்த விஷயத்துக்காகவும் நான் காவடியேன் பட்டக்கடை எந்த தெய்வத்தினிடத்தில் போய் காலிலேயும் போய் நான் விழக்கூடாது. அடிமைப்பட்ட எளிமையை நான் அடையாதபடி பார்த்தருள வேண்டும். எம்பெருமானுக்கே உரியேனான நான் பிற தெய்வங்களிலே விழுந்து பட்டபாட்டை என்கிறது. முன்னாடி எப்படி இருந்தார் இந்த ஆழ்வார் அப்படின்னாக்கா பிற தெய்வங்கள் காலிலே கட்டி விடப்பட்டிருந்தார். அந்த தன்மையானது இனிமேல் வராமல் எம்பெருமானே நீ பார்த்து கொள்ள வேண்டும், அது உன்னுடைய கடமையாக ஆகும் என்று அருளி செய்தார். இவ்வாறாக முதல் 10 பாசுரங்களிலே நாம் பூதத்தாழ்வாருடைய 2ஆம் திருவந்தாதியை நாம் ஒரு விதமாக அனுசந்தித்தோம். இந்த பூதத்தாழ்வாருக்கு என்ன ஒரு பெருமை அப்படின்னாக்கா அயர்வரும் அமரர்கள் அதிபதி துயரரு சுடரடி தொழுதழன் மனனே அப்படின்னு நம்மாழ்வார் காஞ்சிபுரத்தில் தம்முடைய இதய மேலத்தை குறித்து ஒரு ஞானமுத்திரையை வைத்திருக்கிறார். இப்படியே திருக்கடல்மல்லையில் எழுந்தருளக்கூடியதான பூதத்தாழ்வார் அவருடைய முழுவரை இன்னைக்கு போய் சேவிச்சானாக்கா எப்படி அந்த காஞ்சிபுரத்தில் நம்மாழ்வார் எழுந்து போகிறோம் அதே மாதிரி இன்புருகு சிந்தை இடிதிரியா நன்குருகி ஞான சுடர் விளக்கேத்தினேன் நாரணர்க்கு அப்படின்னு இந்த திரிய மனசை திரிய எப்படி காமிச்சு இந்த மனசை திரியாக ஏத்தினேன் அப்படின்னு பூதத்தாழ்வார் நம்ம இடத்திலே சேவை சாய்க்கிறார். காஞ்சிபுரத்துலையும் உடையவர் சந்தையில் எழுந்தருள் இருக்கக்கூடியதான பூதத்தாழ்வாரும் எப்படி சேவை சாய்க்கிறார் அப்படின்னாக்கா என் நெஞ்சமேயான் என் சென்னியான் தானவனை
மண்ணஞ்சம் கீண்ட மணிவண்ணன். ஆக இப்படியெல்லாம் சொன்னால் கூட ஆழ்வார்கள்லாம் முதல்ல ஒருத்தருக்கொத்தர் மார்க்கதரிசின்னு தான் காமிக்கணும். அதற்கு மேற்பட புதத்தாழ்வாருக்கு உண்டான தனி பெருமை என்ன அப்படின்னாக்கா, புதத்தாழ்வார் தான் முதலில் 3 திவதேசங்களிலே மங்களாசாசனம் செய்யக்கூடியதான பெருமை உள்ளவர். கோவில் திருமலை பெருமாள் கோவில் 3மே பைன்னதரங்கம் திருக்கோட்டி பன்னாள் பைன்னதுவும் வேங்கடமே பண்ணாள் அப்படின்ற பாசுரத்தில் கோவிலும் திருமலையும் அனுசந்திக்கிறார். அதற்கு மேற்பட பெருமாள் கோவிலை மங்களாசாசனம் செய்த ஒரே ஆழ்வார் இந்த புதத்தாழ்வார் தான். எண்ணஞ்சமேயான் என்சென்னியான் தானவனை மண்ணஞ்சம் கீண்ட மணிவண்ணன் முன்னம் சேர் ஊழியான் ஊழிபெயர்த்தான் உலகேத்து மாழியான் அத்தியூரான் அத்தியூரான் பிள்ளையூர்வான் அணிமணியின் துத்திசேர் நாகத்தின் மேல் துயில்வான் முத்தி மறையாவான் மாகடல் நஞ்சுண்டான் தனக்கும் இறையாவான் எங்கள் பிரான். ஆக இதனால என்ன தெரிகிறது அப்படின்னாக்கா, இவர் இல்லை அப்படின்னா தேவப்பெருமாள் ஒரு 108 தேசத்தில் ஒரு பெருமாளாகவே ஆகியிருக்க மாட்டார். அப்பேற்பட்ட பெருமையும் இந்த பூதத்தாழ்வாரையே நமக்கு சாரும். ஆக இப்பாசுரங்களிலே 10 பாசுரங்களிலே முதல்ல அடியேன் இந்த பாசுரங்கள் குறித்து வெங்கடகிருஷ்ணன் சுவாமி இடத்துல தெரிவித்தேன். அப்போ தெரிவிக்கும்போது சுவாமி என்ன சொன்னார் அப்படின்னாக்கா, அடியேன் இது குறித்து இன்னும் ஒரு புத்தகங்கள்லாம் எழுதியிருக்கேன், அதையும் இன்னும் கொஞ்சம் பார்த்து ரெஃபர் பண்ணிப்பார் அப்படின்னு சொல்லி சேவிச்சார். அந்த சுவாமி தான் இந்த அவருடைய துணை கொண்டு தான் இந்த நம்பிள்ளையுடைய படி அவர் தான் இந்த ஓலைச்சுவடியிலேருந்து இந்த புஸ்தகமாக நமக்கு வெளியிட்டார் இந்த ஏற்பா வியாக்கியானத்தை. அந்த வியாக்கியானத்தின் துணை கொண்டு இன்றைய தினம் முதல் 10 பாசுரங்களிலே அனுபவித்தோம். அதுக்கப்புறம் அடியன் தெரிவித்த போது கூட என்ன சொன்னார் அப்படின்னாக்கா, இன்னும் கூட ஆழ்வார்கள் யாவர்னு ஒரு புஸ்தகம் ஒன்று இருக்குது, அதையும் நான் தரேன், அதுலேயும் நிறைய விஷயம் இருக்குது, அதையும் சேர்த்து சொல்லு அப்படின்னு சொல்லி பலவிதமாக அடியனை ஆதரித்தார். அந்த சுவாமியுடைய திருவடி தாமரைகளுக்கு அடியன் தலையல்லால் கைமாறிலேனே. மற்றும் பரமஹம்சத்யாதி எதிராஜ ஜீயர் சுவாமி கிட்டத்தட்ட 365 நாள்கள் முடியப் போகிறது இந்த 4000 திவ்ய பிரபந்த யஜ்யம்னு சொல்லலாம். நடுவில் கொஞ்ச நாள் அனந்தீன காலத்தில் திருப்பாவை என்ன மற்றும் ஏனைய பிரபந்தங்கள் சப்தகாதை, அதுக்கப்புறம் ஞானசாரம் பிரேமசாரங்கள்லாம் நடக்கக்கூடியதான உபன்யாசங்கள் என்ன, பற்பல விஷயங்களை கொண்டு இந்த வைஷ்ணவத்தை தர்மத்தை நிலைநாட்டி வைக்கிறார். அவருடைய திருவடித்தாமரைகளிலும் அடியேன் தலையல்லால் கைமாறிலேனே என்று சொல்லிக்கொண்டு அடியேன் நம்புகிறேன். அடியேன் சொன்ன இந்த விஷயங்களிலே குறைகள் இருக்கலாம், அந்த குறைகளை அடியேனை திருத்தி பணிகொள்ளுமாறு கேட்டுக்கொண்டு அடியேன் நம்புகிறேன். ஸ்ரீமன் மல்லாபுரீசாய ஞானதீப பிரபாயிஷே ஸ்ரீபூத யோகினே பூயாத் நித்யஸ்ரீ நித்யமங்கலம் ஸ்ரீமதே ரம்யஜாமாத்ரு முனீந்திராய மகாத்மனே ஸ்ரீரங்கவாசினே பூயா நித்யஸ்ரீ நித்யமங்கலம் மங்களம் குருவரியாய மங்களம் ஸ்தலசாயினே மங்களம் கார்கியவம்சாய நித்யஸ்ரீ நித்யமங்கலம். பற்பமென திகழ் பைங்கழலும் தன் பல்லவமே விரலும், பற்பமென திகழ் பைங்கழலும் தன் பல்லவமே விரலும், பாவனமாகிய பைந்துவராடை பதிந்த மருங்கழகும், பாவனமாகிய பைந்துவராடை பதிந்த மருங்கழகும், முப்புரி நூலோடு முன்கையில் ஏந்திய முக்கோல் தன்னழகும், எப்பொழுதும் யதிராசன் வடிவழகு என் இதயத்துள்ளதால், இல்லை எனக்கெதிர் இல்லை எனக்கெதிர் இல்லை எனக்கெதிரே, இல்லை எனக்கெதிர் இல்லை எனக்கெதிர் இல்லை எனக்கெதிரே, இல்லை எனக்கெதிரே, இல்லை எனக்கெதிரே, இல்லை எனக்கெதிரே.